5வது அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியில் இருக்கும். நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, பிரகலாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேள்வி கேட்கிறான். 2 முறை கேட்கிறான். 2 முறை கேட்டதுக்கும் பிரகலாதன் அதற்கு தகுந்த பதில் கொடுக்கிறான். அவன் கேட்டதும் தப்பு கிடையாது, அவன் சொன்னதும் பதில் தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கிட்டதான் தப்பு. என்னன்னா, பிரகலாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேட்கிறான், நீ உங்க குரு கிட்ட படிச்சதுலயே ரொம்ப சிறந்த விஷயம் எதிரா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் குரு அப்படின்னு நினைச்சது சண்டாவர்க்காவை சொல்றான். ஆனா பிரகலாதன் சண்டாவர்க்காவை குருவா ஏத்துக்கவே இல்லையே. பிரகலாதனுக்கு குரு நாரதர் தான். சோ நாரதர் என்ன பண்றான், பிரகலாதன் என்ன பண்றான், அப்பா குரு சொல்றத சொல்ல சொன்னாரு, சோ குருவான நாரதர் என்ன சொன்னாரோ அது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்பா சொல்ற பேச்ச மீறாம சொல்லிட்டு இருக்கான. சோ இங்க பிரச்சனை என்னன்னா, யார் குரு அப்படிங்கிறது தான். வெறுமனே நமக்கு பாடம் சொல்றவங்க குரு கிடையாது. யார் ஒருவன் நமக்கு பக்தியை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குருவா இருக்காங்க. மற்றதெல்லாம் ஞானம் கிடையாது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். நேற்று கடைசியா பேசின விஷயம் என்ன பேசணும் அப்படின்னா, பிரகலாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேட்கிறான், நீ படிச்ச விஷயத்துல உத்தமமான ஞானம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இருக்கிறதே மிக சிறந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க பிரகலாதன் சொல்லக்கூடிய பதிலானது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சா அர்ப்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணாக கிரியதே பகவதி அத்தா தன்மென்யே அதிதம் உத்தமம் அப்படின்ட்டு, அப்பா என்னுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம் உத்தமமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருவன் பகவானுக்கு இந்த 9 விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் தான் உண்மையில புத்திசாலி. அப்படிப்பட்டவன் தான் என்ன சொல்றேன், அதுதான் உத்தமமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நாரதர் கிட்ட அவன் கத்துக்கிட்டது அதுதான். ஸோ அதான் சொல்றான். அவன் சொல்லும் போது இங்க உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். நீங்க யாருக்கிட்டாவது கேட்டு பாருங்க, யாரு நீ தெரியாது, எங்கிருந்து வந்திருக்க தெரியாது, இறந்த பின்னாடி எங்க போக போற தெரியாது. ஸோ இந்த 3 விஷயம் தெரியல அப்படின்னா அவனுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மற்றபடி நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, இனப்பெருக்கம் பண்றதுக்கு, நம்மளை பாதுகாத்துறது உதவிகரமா இருக்கு. இதுக்கு பேர் ஞானம் கிடையாது. இத ஒரு நாயோ இல்ல பூனையோ இல்ல பன்றியோ என்ன பண்ணுதுன்னா படிக்காமே பண்ணுது. அதெல்லாம் எந்த காலேஜுக்கும் போறது கிடையாது, எந்த யூனிவர்சிட்டிக்கும் போறது கிடையாது, அதுக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. என்ன பண்ணுது, நல்லா சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது, பாதுகாத்துக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சோ மனித வாழ்க்கையில மனிதனா பிறந்துட்டு இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக நம்ம ஞானம் பெறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ஞானமே கிடையாது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்வரூபம் என்னது, நம்முடைய உண்மையான அடையாளம் என்னது அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பையன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னா, டே யாருடா நீ வெப்பேன்னு முழிக்கிறான். எங்க இருந்துடா வந்த, உங்க அப்பா அம்மா யாரடா, ஒண்ணுமே தெரியல. எப்படா உங்க வீட்டுக்கு போக போற, ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்லுவோம், சின்ன பையன் பாவம் ஒன்றும் தெரியல, அறியாமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளும் அதே போலதான் இருந்துட்டு இருக்கோம். கொடுத்தா சாப்பிட்றான், ட்ரெஸ் கொடுத்தா போட்டுக்கிறான், ஆனா என்ன பண்ணல, அவன் யாருன்னு தெரியல, அவங்க அப்பா யாருன்னு தெரியல, அவன் எங்க போய் சேரும்னு தெரியல. ஸோ அது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சின்ன பையன் தொலைஞ்சு போன ஒரு குழந்தை மாதிரி, இல்ல ஒருத்தன் கோமால இருக்கிற மாதிரி இருக்கும். கோமால இருக்கான், என்ன பண்ணுவான்னா, சாப்பிட்றான்னா சாப்பிடுவான், ட்ரெஸ் போறானா போடுவான், அந்த வகையில் நடந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அவனுடைய அடையாளம் என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய அடையாளத்தை தெரியாம, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம்னு தெரியாம, நம்முடைய சொரூபம் தெரியாம, நம்முடைய புருஷார்த்தம் தெரியாம, நம்மளுடைய உபாயம் என்னன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சுலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு ஞானமானது இந்த 3 விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. என்னது, தத்வஹித புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்பந்த அபிதேய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவோம். தத்வஹித புருஷார்த்தம், தத்துவம்னா என்னது, நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற தத்துவம். அதான் என்ன சொல்றோம், சம்பந்த ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்னது, ஹிதம். ஹிதம்னா அந்த கடவுளை நான் எப்படி அடையிறது, அந்த கடவுளை அடைவதற்கான வழி என்னது, இது ஹிதம் அப்படிங்கிறது அபிதேயம் அப்படின்னு சொல்றோம், ப்ராசஸ். தென் புருஷார்த்தம், பிரயோஜனம். பிரயோஜனம்னா அந்த கடவுளை அடைந்த பிறகு நான் என்ன என்ன அனுபவிக்க போறேன். இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரகலாதன் இங்க ரொம்ப சரியா சொல்றான். சொன்ன பின்னாடி அவங்க அப்பாவுடைய முகத்தை பார்க்கணும், முகம் சிகப்பாயிடுச்சு, உதட்ட கடிக்க ஆரம்பிக்கிறான், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. என்ன பண்றான் அப்படின்னா திட்டுறான். யாரை திட்டுறான், பையனை திட்ட முடியல, அழகான பையனா இருக்கானே, பையனை திட்ட முடியல. திரும்பி பார்க்கறான், அவங்க ஆசிரியர்கள் 2 பேர் நடுங்கிட்டு இருக்காங்க. ஹே பிரம்ம பந்தோஹோ சொல்லி திட்டுறாங்க. பிரம்ம பந்தோ கிமே தத்தே விபக்ஷம் ஸ்ரயாசதா
ஆசரம் கிராஹிதோ பாலோ மாமனா திருத்திய துர்மதே அப்படின்னு சொல்றான். ஹே பிரம்மபந்தோ சொல்லி சொல்றான். அப்படின்னா பிராமணர்களா பிறந்து நீங்க பிராமணனுக்கு உண்டான வேலையை பண்ணல, என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு எதிராக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்தது என்ன, நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கடா என் பையனுக்கு, என்னுடைய பையனுக்கு என்னுடைய எதிரிக்கு மேல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை வளர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, உண்மையில ஏமாத்தரக்கூடியவங்க, நம்பிக்கை துரோகிகள். உங்களை என்ன பண்ணிருக்கேன், நம்பி என் பையனை அமுச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க, என்னுடைய எதிரியை பத்தி நீங்க பேசி பேசி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையில ஒருவனுக்கு திடீர்னு நோய் வரும். ஏன்டா நோய் வந்துச்சு அப்படின்னு யாருக்கு தெரியாது. ஏன் நோய் வந்துச்சு அப்படின்னா அவனுடைய பாப்பகமான கர்மம் தான். எப்பயோ பண்ண கர்மத்துக்கு இப்ப நோய் அனுபவிக்கிறான். இங்க சொல்லப்படுது, பிராமண க்ஷய ரோகி ஸ்யாத் சுரபா ஸ்வயதந்தகா ஸ்வர்ணஹாரது கங்கினஹ துஷ்சரே குருதால்பலஹ. யார் ஒருவன் பிராமண கொண்டானோ அவனுக்கு என்ன அப்படின்னா காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது வருவான். அதே போல யார் ஒருவன் நிறைய குடிக்கிறானோ அவனுக்கு பல்லுக்கு சம்பந்தமான நோய் எல்லாம் வருமா. யார் ஒருவன் வந்து தங்கத்தை திருடுறானோ அவனுக்கு நகை சம்பந்தமான நோய்கள்லாம் வருமா. யார் ஒருவன் குரு பத்னியை வந்து அபகரிக்கிறானோ இல்ல தப்பா நடந்துக்கிறானோ அவனுக்கு வந்து தொழுநோய் வருமா. ஸோ இப்படி திடீர்னு இந்த நோயெல்லாம் தென்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய கர்ம வாசனைகள் அவனுடைய கர்ம வினையினால அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இங்க வந்து என்ன பண்றான், ஹிரண்யகசிபு சாபம் விடுறான். நீங்க எனக்குள்ளாரே எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா திடீர் நோய் எப்படி ஒருவருக்கு முளைக்குமோ அது மாதிரி என்ன பண்றீங்க, ஒரு நோய் மாதிரி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்க நீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதமான பாபமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். திட்டின பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டே நடிக்கிட்டு சொல்றாங்க, மத் பிரணீதம் மத் பரம பிரணீதம் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி எங்க மேல கோவிச்சுக்காதீங்க, நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை. உங்க பையன் பேசுறது நாங்க சொல்லி கொடுக்கல, நான் சொல்லி கொடுத்தும் பேசல, இல்ல மத்தவங்க சொல்லி கொடுத்தும் பேசல. அப்ப எப்பறம் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இயற்கையாக அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் இங்க சொல்றாங்க நைசர்கிகியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நேத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். நைசர்கிகி ரதிஹி அப்படின்னு தான் சொல்றாரு. அவனுக்கு இயற்கையாகவே இந்த குணம் இருக்கு, நாங்க எதுவுமே அவனுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்து அந்த பையன் பிரகலாதன் ரொம்ப அழகா நின்றுட்டு இருக்கான், வினயமா நின்றுட்டு இருக்கான். சொல்றான், கேக்குறான், ஏண்டா குருவும் சொல்லி கொடுக்கல, நச்சே குரு முகி நாம் தே குதோ பத்ரசதி மதிஹி. உனக்கு எப்பரா இந்த புத்தி வந்துச்சு, குருவும் சொல்லி கொடுக்கல நானும் சொல்லி கொடுக்கல, உனக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன கேட்கிறான் அவன், உனக்கு எப்பரா பக்தி வந்துச்சுன்னு கேட்கிறான். பக்தி அப்படிங்கிற புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட பின்னாடி பிரகலாதன் ரொம்ப அழகா பதில் சொல்றான். ஏன்னா பிரகலாதன் எப்படி கேட்டாலும் என்ன பண்றான் அப்படின்னா நேரடியா பதில் சொல்லாம அவங்க அப்பாவுக்கு முதல்ல ஒரு அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கெல்லாம் இந்த புத்தி வரவே போறது கிடையாது, கவலையப்படாது, உன்னால எனக்கு இந்த புத்தி வரவே இல்லை, நீ வச்சிருக்கிய குருன்ட்டு அவங்களால எனக்கு இந்த புத்தி வரவே இல்லை. அப்ப எப்பறம் அவனுக்கு இந்த புத்தி வந்துச்சுன்னா ஒன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ பிரகலாத சொல்ல, மதீர்ண கிருஷ்ண பரத சதோவ மிதோபிபத்யேத கிரஹ பிரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புனப்புனச்சர்வித சர்வனானாம். இந்த அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறான், கிண்டலா பேச ஆரம்பிக்கிறான், சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். புத்தியே வராது, மற்றவங்க சொல்லிலாம் வராது கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது. அதே போல தான் முயற்சி செஞ்சாலும் இந்த கிருஷ்ண உணர்வு வராது. யாருக்கு அப்படின்னா யார் ஒருவன் வீட்லயே உக்காந்துட்டு தினமும் செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டதே சாப்பிட்டுக்கிட்டு மென்னதே பண்ணிக்கிட்டு இப்படி அதாந்த கோபிகி விஷதாம் தமிஷ்டம். அதாந்த கோபிகி அப்படின்னா புலனக்கம் இல்லாம செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, இப்படிப்பட்டவனுக்கு கிருஷ்ண பக்தி அப்படின்னு கண்டிப்பா வராது. அதனால நீ சொல்லி கொடுத்த எனக்கு வரவே இல்லை சொல்லி சொல்ற. மதிஹி ந கிருஷ்ணா, ஒருவனுக்கு புத்தி வரவே வராது, கிருஷ்ணர் மேல புத்தி வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்ற. யார் சொல்லி வராது, தனக்கு சுயமா வராது, மத்தவங்க சொல்லி வராது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா என்ன பண்றோம் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதாந்த கோபிகி அப்படின்னு சொல்லி சொல்றான். போக இருட்டுலதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சின்ன குழந்தைங்க பிறக்கும் போது ரொம்ப நல்ல குணத்தோட பிறப்பாங்க, ரொம்ப இனிமையான குணத்தோட, கொஞ்சம் எந்த வெகுளித்தனமான குணத்தோட, மற்றவங்க ஏதாவது திட்டினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, இல்ல சிரிச்சாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்பயும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அகங்காரம் இருக்காது, கர்வம் இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா பசங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பண்றோம், போக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இல்லடா இப்ப இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். வீட்டுல எல்லாமே இருக்கும், பக்கத்து வீட்டுல இருந்து ஏதாவது கேட்பாங்க எங்க இருக்கான்ட்டு, இல்ல
பையன் சொல்றான், அம்மா இருக்குமா, வீட்டுல இருக்குமா, நம்ம வீட்டுல இருக்குமா. டேய் கூட்டு போய் சொல்லணும், டே அந்த மாதிரி சொல்லக்கூடாதுடா, வீட்டுல இருக்கும், இருந்தாலும் இல்லைன்னு சொல்லணும், அவன் எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிலாம். அப்படி என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விதமான பொய்யான விஷயங்களும் சொல்லி கொடுக்குறோம். நம்மளை பார்த்தா என்ன பண்றான், கெட்டு போறான். அவன் கெட்டு போறதுக்கு காரணம் நம்ம தான். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், நம்ம தான் காரணம். அவன் தப்பான விஷயம் செய்யறான், நம்ம தான் காரணம். என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், இருட்டுல தான் போயிட்டு இருக்கும். பிறக்கும் போது நல்லா தான் பிறக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, அதாந்த கோபிஹி அப்படின்னு சொல்றான். போக 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 ரொம்ப இருட்டு தான், நம்ம இருட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தான். ஒரு 5 வயசு வரும்போது அவன் அட்டூழியை தாங்க முடியல. 10 வயசு ஆயிட்டா அப்படின்னா என்னடா இவ்வளவு குறும் பண்றான்னு நினைச்சோம். 15 வயசுல சொல்ற பேச்சை கேட்கறது கிடையாது. 20 வயசுல கை மீறி போயிட்டான். 25 வயசுல நீ யாரோ நான் யாரோ இல்லையா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, நீ ஏன் பெத்தான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு நம்மளுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு நம்மளுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம ஆயிடுச்சு. நம்ம பையன் அப்படின்றத நம்ம வந்து போட்டோல பார்த்துக்க வேண்டியதான் எடுத்து, நம்ம பையன் ஒருத்தர் இருந்தா அப்படின்ட்டு. ஸோ அப்படி போக போக என்ன ஆயிடுச்சு, நம்ம இருட்டுல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரக பிரதானம் அப்படின்னு சொல்றாரு. கிரக பிரதானம் அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் எடுத்து உட்காந்துட்டு இருக்குமா. எப்படி திருதராஷ்டிரன் உட்காந்துட்டு இருந்தானோ, திருதராஷ்டிரன் என்ன பண்றான், என்னதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் நாய் சாப்பாடு சாப்பிட்டாலுமே கூட நான் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், வீட்டிலேயே தான் உட்காந்துருக்கேன் இல்லையா. அது போல நம்மள என்ன பண்றோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் தான், இதை விட்டு போக மாட்டோமா. கிரக பிரதானம் விரதம் எடுத்து உட்காந்துருக்குமா, இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடல்லையே உட்காந்துட்டு இருப்பேன், இந்த உடலை விட்டு வெளில போக மாட்டேன், இல்ல இந்த உலக சுகத்திலே உட்காந்துட்டு இருப்பேன், இந்த உலக சுகத்தை விட்டு வெளில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு பன்றியானது மலத்துல உட்காந்துட்டு இருக்கோம், மலம் இருக்கக்கூடிய அந்த டிச்சில உட்காந்து இருக்கும், நம்ம பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கும். ஆனா அது என்ன பண்ணுது, நீங்க வெளில பிடிச்சி இழுத்தா அதை விட்டு வராது, அங்கேதான் உட்காந்து இருக்கும். அதுக்கு அதான் சுகமா இருக்கும். அது வெளியில கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா கிரக பிரதானம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு விரதம் எடுத்துட்டு உட்காந்து இருக்கோம், கையில கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பகவானால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கங்கணம் கட்டி நீங்க உட்காந்துருந்தோம் அப்படின்னா பகவான் எடுக்க போறது கிடையாது. நம்ம எப்ப விருப்பப்படுறோமோ, இங்க இருந்து விடுபடணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அப்பதான் பகவான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். சோ கிரக பிரதானம் அப்படின்னு சொல்றோம். சோ வீட்டு என்ன பண்றோம், வீட்டுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, காலைல எந்திரிக்கிறோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், அப்புறம் ஏதோ ஒரு அகர்பதி காட்டுறோம், சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, சமைக்கிறாங்க, மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்றோம், மறுபடியும் சாயந்தரம் வரோம், சாப்பிட்றோம், கொஞ்சம் நியூஸ் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அது இது பண்றோம், பேசுறோம், விளையாடுறோம், படுத்து தூங்கிறோம், இரவு நேரத்தில் செய்யறோம், அப்புறம் மறுபடியும் காலைல எதிர்த்து அதே வேலை. ஸோ இப்படி என்ன பண்றோம்னா ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கோம். எப்படி ஸ்கூலுக்கு போனா ஒரு டைம் டேபிள் இருக்கும், காலைல போனா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸ் பீரியட், அப்புறம் சயின்ஸ் பீரியட், அப்படின்னு ஒரு டைம் டேபிள் இருக்கும். அதே போல வாழ்க்கையில் என்ன இருக்கு, எல்லாருக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கு. செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. அவங்க சொல்றாரு சர்வித சர்வனானா அப்படின்னு சொல்றாரு. மென்றதையே மென்னுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் கடையில பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸை வந்து நல்லா சக்கையா பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை வெளில போடுவான். போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதையே 2 தடவை 3 தடவை போட்டு பிழிஞ்சிருவான். பிழிஞ்ச பின்னாடி மறுபடியும் ஒரு மாடு நடந்து வரும். மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கரும்பு நல்லா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த முகத்தை பார்த்துட்டு போட்டு அசைப்போட ஆரம்பிக்கும், கடிக்க ஆரம்பிக்கும். கடிச்சு பார்க்கும். ஒரு துளி அதுல இருந்து நீங்க ஸ்வீட்னஸ் எடுக்க முடியாது, ஆல்ரெடி அவன் பிழிஞ்சு எடுத்துட்டான் எல்லாத்தையுமே. ஆனா என்ன பண்ணும், அதை நம்பிக்கிட்டு அதுல என்ன டேஸ்ட் வரப்போகுது என்ன பண்ணணும்னா போட்டு மென்னுகிட்டே இருக்கும், மென்னதே மென்னுட்டு இருக்கும். அது போல நம்மள என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்ச காரியத்தை செஞ்சுக்கிட்டு இது சந்தோஷம் கொடுக்குன்ட்டு செஞ்சுட்டு இருக்கோம். பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி. அப்பெல்லாம் பபுள் கம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்பெல்லாம் யாரும் சாப்பிட்ற மாதிரி தெரியல, அதுலேயே சோம்பேறித்தனம் வந்துருச்சு. சாப்பிட்றதுல சோம்பேறித்தனம். அப்பெல்லாம் மென்னுகிட்டே இருக்கும். அதுல டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் மென்னுட்டே இருக்கும். ஸோ அப்படி பபுள் கம் மாதிரி எப்படி மென்னு அதுல டேஸ்ட் இல்லையோ, அது போல இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், செய்யறதே செஞ்சு பார்க்கிறோம், ஆனா அதுல சுவை வர்றது கிடையாது. ஆனால் என்ன பண்றோம், அதே தான் பண்ணிட்டு இருக்க போறோம். சுவை வரல அப்படின்னாலும் என்ன பண்றோம், அதான் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னது, நமக்கு வேற தெரியல, உயர்ந்த சுவை தெரியாதனால என்ன பண்றோம், அதே தான் சாப்பிட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கையை நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம். என்னங்க சொல்றாரு, சோ இப்படிப்பட்ட யார் ஒருவன் புலனடக்கம் இல்லாம இருக்கானோ, அப்படி இருக்கக்கூடியவனுக்கு பகவான் மேல ஞானம் அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது. அவனால பகவானுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்றான், வீட்டுல உட்காந்து கேட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்களே தவிர புலனடக்கம் இல்லை அப்படின்னா அவனுக்கு பகவானை பற்றி ஞானம் வரவே போறது கிடையாதுன்னு சொல்றான். நமக்கு பகவானுடைய ஞானம் வராதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு இந்த உலகத்துல பற்றின்மை அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம இன்னும் சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏமாந்துட்டு இருக்கோம்.
உலகத்துல ஏதோ இன்னும் இருக்கு, ஏதோ சுகம் இருக்கு, ஏதோ சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இந்த உலகத்துல சுகம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம மென்னதிய மினிட் இருக்கும். வேற ஒரு விஷயத்த நம்ம தேடி போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அவனுக்கு என்ன ஆகும், பகவான் மேல ஞானம் வரும் சொல்றார். சோ அப்படிப்பட்ட வீட்டை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன் வீட்டுல இருந்துட்டு எனக்கு கிருஷ்ண பக்தி வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்றேன். சரி, மத்தவங்க சொல்லியாவது வருமா உனக்கு? உன்னால வரல, உனக்கே வரல, அவ மத்தவங்க சொல்லியாவது உனக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து சொல்றாரு, நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தா யதாந்தைர் உபகீயமானஸ் தேபிஸ்தந்திராம் உருதாம் நிபந்தாக. என்ன சொல்றான் அப்படின்னா, அடுத்தது நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு. சரி, உனக்கு வந்து என்னுடைய குருனால வந்துருச்சா, இல்ல குருகுல பாடசாலை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பகிரர்த்தமானினஹா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல அவங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, காலைல சீக்கிரம் எந்திரிச்சுன்னுப்பா, காலைல சீக்கிரம் எந்திரிச்சணும், நைட்டு சீக்கிரமா தூங்கிடணும், உடம்ப நல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் எதுக்கு? உடம்பு பாதுகாக்கணும், உடம்பு பாதுகாக்கணும், உடம்பு நல்லா வச்சிருக்கணும், உடம்பு நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர இந்த உடம்பு எதுக்காக நல்லா வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உடம்பு நல்லா பாதுகாக்கணும், முக்கியம்தான். என்ன சொல்றாரு, பகிரர்த்தம் ஆனினஹா சொல்லி சொல்றாரு. உடம்பு நல்லா பாதுகாக்கிறது முக்கியம் தான், ஆனா இந்த உடம்பு எதுக்காக பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பெரிய குருவை போல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்ல உபதேசம் கொடுக்க வந்துருவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க யாருக்குமே உண்மையில எதை தேடணும் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வெளியில நிறைய விஷயம் தேட சொல்லுவாங்க, வெளியில இருக்கக்கூடிய அர்த்தத்தை தேட சொல்லுவாங்க, இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி கொடுப்பாங்களே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு, ஸ்வார்த்தனா உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம், உள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில இதை தேடுங்க அதை தேடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அவனுக்கு உடம்புல நோய் இருக்கு, அவனுக்கு ஆப்ரேட் பண்ணும். ஸோ ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணும், தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல தீர்க்க ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்றான், அவனுடைய அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நான் போய் பரோட்டா சாப்பிடணும், நான் வந்து சினிமா பார்க்க போகணும், நான் வந்து அந்த எக்ஸிபிஷன் போகணும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தானா அவனை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. ஸோ அதை போல மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை மறந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய சுகத்தை வந்து தேட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதான் இங்க சொல்றாரு, யார் ஒருவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்காம தனக்கு எது நல்லது அப்படிங்கிறத புரியாம என்ன பண்றான் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு சுகம் கொடுக்கும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் நல்லது பண்ணும், இன்னும் வெளியில் நிறைய விஷயம் தேடணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப வேக வேகமா ஓடிட்டு இருக்கும். எங்கடா ஓடுற, ஸ்கூலுக்கு ஓடுற, நீ எங்கடா ஓடுற, வேலைக்கு போற, நீ எங்கடா ஓடுற, இதை பார்க்க போற அதை பார்க்க போற. மனுஷன் வேக வேகமா ஓடிட்டு இருக்கும். ஆனா உண்மையில இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடம்பு நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு பிராணன்ல இருந்து ஆக்சிஜன், சமீபத்துல வந்து ஆக்சிஜனோட கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சிஜன் ஒரு 10 நாளைக்கு ஒரு பேஷண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் அந்த ஆக்சிஜனுக்கு மட்டும் 80,000 ரூபாய் பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 10 நாளைக்கு 80,000 ரூபாய் வெறும் ஆக்சிஜனுக்கோசம். ஸோ ஆக்சிஜன் நம்ம ஃப்ரீயாவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஆக்சிஜன்ல இருந்து பார்த்தோம்னா சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாமே நம்மளுக்கு இயற்கை கொடுத்துட்டு இருக்கு. இந்த உடம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு இவ்வளவு விதமான நல்ல உறுப்புகளோட நல்லா இயங்கிட்டு இருக்கு. உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள லட்சக்கணக்கான நரம்போட உடம்பு நல்லா இயங்கிட்டு இருக்கு. இல்ல யார் இயக்குறாங்க, எதுக்காக இயக்குறாங்க, இதை நான் வச்சு என்ன பண்ணணும், எதுவுமே தெரியறது கிடையாது. ஓடிட்டே இருக்கும். இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உடம்பை பாதுகாக்கிறத விட இந்த உடம்பை சீரழிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதை பார்க்கறது, அதை சாப்பிட்றது, அதை கேட்கறது, அதை செய்யறது, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். தவிர உடம்பை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. இந்த உடம்பை உபயோகப்படுத்தி நம்ம யாரை தெரிஞ்சுக்கணுமோ உள்ள இருக்கக்கூடிய அந்த பகவானை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது கிடையாது. பகிரர்த்தமானினஹா சொல்லி சொல்றோம். நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும், ஸ்வார்த்த கதிம் ஹி அப்படின்னா உனக்கு நல்லது, உனக்கு எது நல்லதுன்னே தெரியல. இந்த உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு நல்லதுக்கு சொல்றேன்ப்பா, உன் நல்லதுக்கு சொல்றேன்ப்பா. என்ன நல்லதுக்கு சொல்ற? ஸ்கூலுக்கு போ. நீ போனையா இல்லையா? நானும் போனேன். நீ போய் சந்தோஷமாயிட்டியா? இல்ல. அப்ப என்னையா ஸ்கூலுக்கு போக சொல்ற? காலேஜுக்கு போ. எதுக்கு? நீ காலேஜ் போனா சந்தோஷமா இருப்ப. நீ காலேஜுக்கு போனியா? போனேன். நீ டிகிரி வாங்கினியா? வாங்கின. அப்ப நீ எப்ப சந்தோஷமா இருக்கியா? இல்ல. அப்ப என்னையா காலேஜ் போக சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க போ. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும். நீ பண்ணிக்கிட்டே இல்லையா? பண்ணிக்கிட்ட. சந்தோஷமா இருக்கு. அதை ஏன்டா கேட்கிற? அப்புறம் என்னையா பண்ணிக்க சொல்ற? எல்லாரும் செய்யறாங்க, நீயும் பண்ணிக்கணும். இப்படி ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தெரியும். உனக்கு நல்லது சொல்றேன்டா, உனக்கு நல்லதுக்கு சொல்றேன்டா அப்படின்னு. ஆனா உண்மையில அவனுக்கு எது நல்லதே தெரியாது. ஏன்னா ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு,
ஒருவனுக்கு உண்மையில் நல்லது என்ன அப்படின்னா விஷ்ணு பக்தி தான். அந்த விஷ்ணு பக்தியை சொல்லிக் கொடுக்காம மற்ற எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு நல்லது கிடையாது. அதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயா ஏ பைரர்த்தமானினஹா. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து சந்தோஷம் கொடுக்கும், இது சந்தோஷம் கொடுக்கும், அது சந்தோஷம் கொடுக்கும்ட்டு துராசைய தப்பான ஆசை. துராசைன்னா தப்பான ஆசையில என்ன பண்றான், ஓடிட்டே இருக்கான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களை வந்து கைட் பண்றாங்க, பெரியவங்க கைட் பண்றான்னு சொல்லி கைட் பண்ணாங்க. அவங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்தா யதா அந்த உபகீயமானஹா. ஒரு குருடன் இன்னொரு குருடனை வந்து வழி காட்டுற மாதிரி. அவனே குருடன், ஆனா என்ன பண்றான், இன்னொருத்தன் சொல்றான் வாடா நான் வழி காட்டுறேன்ட்டு. உனக்கு வழி தெரியுமா, எனக்கு நல்லா தெரியுமே, கூட்டிட்டே போறான். கூட்டு போய் 2 பேரும் டிச்சில் ஓடுறாங்க. அது போல இந்த உலகத்துல நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் மத்தவனுக்கு வந்து வழி சொல்ல வந்துட்டேன், முடியவே முடியாது. ஸோ அதான் சொல்றாரு இங்க பிரகலாதன் சொல்றாரு, உன் வீட்டுல இருந்து நான் பக்தியை கத்துக்கல, உன்கிட்ட இருந்து பக்தியை கத்துக்கல, ஏன்னா நீயே புலநடக்கம் இல்லாதவன். உன் குருன்னு ஒண்ணு வச்சிருக்கிய, இந்த சண்டா அவர்கன் வச்சிருக்கிய, அவங்களுக்கும் வழி தெரியாது, அவங்க குருவே கிடையாது, அவங்க கிட்ட நான் கத்துக்கவே இல்லை, அவங்க கிட்ட எனக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி சொல்றான் அவங்க அப்பா கிட்ட. சரி எப்படிதான் உனக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் சொல்றான், நைஷா மதிஸ்துவாத் உருக்ரமாங்கிரிம் ஸ்பர்ஷதி அனர்த்தோ பகமோ யதர்த்தஹ மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நிவృత్తயாவத் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றான். யார் ஒருவனுக்கு எந்தவித சுயலும் இல்லாம பகவானுக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட பக்தர்களுடைய பாதத்திலிருந்து தூளி, அந்த பாத தூளியை வந்து தன்னுடைய தலையில போட்டுக்கலையோ அவனுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்க போறது கிடையாது. அப்பா ஒருவனுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தன்னுடைய முயற்சியினாலேயோ தன்னுடைய புத்தினாலேயோ இல்ல தலையில் நின்று தவம் பண்றதுனாலயோ சூரியனை உபாசனம் பண்றதுனாலயோ இல்ல தான தர்மங்களை பண்றதுனாலயோ வரப்போறது இல்லப்பா. உன்னோட கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னா இங்க சொல்றாரு மஹீயசாம் பாதரஜோபிஷேகம். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய பாதத்துல இருந்து வரக்கூடிய தூளி எடுத்து நம்ம எப்ப தலையில தேய்ச்சிக்கிறோமோ அப்பதான் ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த நம்ம நிறைய பாகவதத்துல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம 7ஆம் ஸ்கந்தம் வந்துட்டோம். ஸோ 7ஆம் ஸ்கந்தத்துல வந்த பின்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ஸ்கந்தத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதத்தூளி, பக்தர்களுடைய பாதத்தூளி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த எல்லா பிரார்த்தனைகளும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஜனபரதர் வந்து அவங்க பசங்களை சொல்லி கொடுக்குறாரு, கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. அவங்களுக்கு மனித வாழ்க்கையோட குறிக்கோளை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பகவான் அடைவதற்காக அந்த பரமமான அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதற்காக தான் சொல்லி சொல்றார். சொல்லும் போது நான் எந்த புஸ்தகத்தை படிக்கணும், எந்த புஸ்தகத்தை படிச்சா நான் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, மகத் சேவாம் துவாரமாஹோர் விமுக்தே ஸ்தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்த பிரசாந்த விமன்யவே சுகிருத சாதவோயே. அப்பா நீ வந்து புஸ்தகம் படிச்சா உனக்கு வேதங்களை, புஸ்தகங்களை, சாஸ்திரங்களை படிச்சா உனக்கு பகவான் தெரிய மாட்டாரடா. ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு கடல் நீரை போன்றது. கடல் நீரை குடிச்சா நேற்று சாப்பிட்ட இட்லி எல்லாம் வாந்தி எடுத்துரும். அப்ப கடல் நீரை குடிக்கூடாது. என்ன பண்ணும், அந்த கடல் நீரால சுத்திகரிக்கப்பட்ட மேகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு மழை பொழியும். அந்த மழை தண்ணியை குடிச்சா உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், அது தாக சாந்தி பண்ணும் அப்படின்னு சொல்றேன். அது போல சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு கடல் தண்ணீரை போன்றது. அதை குடிச்சோன்னா குழம்பி போயிடுவான். எப்படி படிக்கிறது, என்ன எடுத்துக்கணும் தெரியாது, இருக்கிறது குழம்பி போயிடும். அப்ப என்ன பண்ணும், அந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதை மேகங்களை போல இருக்கக்கூடிய சாதுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அமிர்த வருஷம் போல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மலை போல அந்த சாஸ்திர விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டா உனக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. மகத் சேவாம் துவாரமாஹோர் விமுக்தேஹே. அப்படி அந்த மகத்துக்களுடைய சங்கத்துல இருந்து அவன் கிட்ட இருந்து கேட்டாதான் அவன் என்ன பண்ண முடியும், உனக்கு சாஸ்திர விஷயங்கள் புரியும் அப்படின்ற விஷயத்த அங்கேயே சொல்ற. ஜீவன் சவோ பாகவதாங்கிரேனும் நஜாத்து மிருத்யோபிவேதயஸ்த்வா ஸ்ரீ விஷ்ணு பத்யா மனுஜஸ்துலஸ்ய ஸ்வசஞ்சவோ யஸ்து ந வேத கந்தம். சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, யார் ஒருவனுடைய தலையானது பக்தர்களுடைய பாத தூளியினால தூய்மைப்படுத்தப்படலையோ அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்தது சமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சுவாசம் பண்ணிட்டே இருந்தாலுமே கூட அவன் செத்த பணத்துக்கு சமமே தவிர அவனுக்கு சுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுடைய பாத தூளியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறார். எத் சேவயோ சரண பத்ம பவித்ரரேனும் சத்யக்ஷதா கிலமலம் பிரதலப்தசீலம் ந ஸ்ரீர் விரக்தம் அபிமாம் விஜத்யஸ்ய பிரேக்ஷாலவார்த்த இதரே நியமாம் பஹந்தி. பகவான் சொல்றார்,
சாக்ஷாத் நாராயணே சொல்றாரு, எத் சேவையா சரண பாத்ம பவித்ரேனும். பொதுவா லக்ஷ்மியை லக்ஷ்மியுடைய கடாட்சத்தை பெறுவதற்காக எல்லாரும் அலையிறாங்க. பிரம்மாதி தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, லக்ஷ்மி நம்மளை கடாட்சம் பண்ண மாட்டாங்க, லக்ஷ்மி நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் லக்ஷ்மிக்காக அலையிறாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி என்ன பண்றா அப்படின்னா, என்னுடைய பாத சேவைக்காக அலைஞ்சிட்டு இருக்கா. உண்மையில எனக்கு அந்த லக்ஷ்மியில பற்று இல்லை, இருந்தாலும் என்ன பண்றா, அந்த லக்ஷ்மியோட பாத சேவை கிடைக்காதுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கா. ஏன் அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா, என்னுடைய பாதம் அப்படிங்கிறது அப்படி தூய்மைப்படுத்தக்கூடியது. என்னுடைய பாதத்தை யாரு ஸ்பர்ஷம் பண்றாங்களோ, யாரு பாக்குறாங்களோ, யாரு தரிசனம் பண்றாங்களோ, என்னுடைய பாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு துளி அவங்க தள்ளப்பட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க, எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபட முடியும். அப்படிப்பட்ட பாதத்தை நாடுகிறாள் லக்ஷ்மி, அப்படி தூய்மையான பாதமா இருக்கிறதுனால. என்னுடைய பாதத்துக்கு எப்படி அப்படி தூய்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பகவான் சொல்றாரு, யத் சேவயா சரண பத்ம பவித்ரேனும் சத்யா க்ஷதி அகிலம் அலம் பிரதிலப்தசீலம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பக்தர்களுக்கு சேவை பண்றேன். என்னுடைய பக்தர்களுக்கு சேவை பண்றதுனால என்னுடைய பாத தூளிக்கு அவ்வளவு சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாரு. ஸோ அப்ப பகவானுக்கே ஒருத்தர் தூய்மைப்படுத்துறாரு, பகவானுடைய பாதத்துக்கே ஒருத்தர் தூய்மை கொடுக்குறாரு அப்படின்னா அது பக்தனுடைய சங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார். தேஷாம் மகம் பாத்ம சரோஜரேனும் ஆரிய பகேயதி கீர்த்தமாயு யம் நித்யாத பிபர்த்த ஆசு பாபம் நஷ்யந்தமும் சர்வகுண பஜேத. பிருத்து மகாராஜர் சொல்றார். பிருத்து மகாராஜரும் விஷ்ணுடைய அவதாரம் தான். அவர் சொல்றாரு, என்னுடைய தலையில பெரிய மகுடம் இருக்கு, ராஜ கிரீடம் இருக்கு. ஆனா அந்த கிரீடத்து மேல என்ன இருக்கணும் அப்படின்னா, பக்தர்களுடைய பாத தூளி அப்படிங்கிறது என்னைக்கும் என்னுடைய தலையில இருந்து இருக்கணும். ஏன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருவனுக்கு எல்லா விதமான பாவத்தையும் அழித்து நல்ல குணங்களை வளர்க்கக்கூடியதா இருக்கு. அதனால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்னுடைய தலையில என்னைக்கும் பக்தர்களுடைய பாத தூளி என்னைக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதே போலதான் ஜடபரதன் பார்க்கும்போது ரகுவணன் அப்படின்னு ராஜா சந்திக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருன்றதுக்காக தான் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயோ கேட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க, பாகவத்துல நம்ம இதெல்லாம் கேட்டு வந்ததுதான். அவன் சொல்றார், ரகுகண ஏ தத் தபசா நயாதி நச்ச ஈஜ்ஜயே நிர்வபதாத் கிரஹாத்வா நச்சந்தசா நைவ ஜலாக்னி சூரியைர் வினா மகத் பாதரஜோபிஷேகம். மறுபடியும் அதே வார்த்தை இங்க உபயோகப்படுத்துறார், வினா மகத் பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரகுவணன் கேட்கிறார், சுவாமி நீங்க இவ்வளவு சாஸ்திரத்தை படிச்சு இருக்கீங்களே, எந்த குரு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க இருந்து கேட்கணும், எந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் முடியாதுப்பா, நீ என்ன பண்ணு, போய் ஒரு பக்தனுடைய பாதத்துல விழு, அவன் பாத தூளி எப்பவும் தள்ளப்படுதோ அப்பதான் நீ புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஏத தபசா அனயாதி, தபஸ்னால தெரிஞ்சுக்க முடியாது பகவான்னா, ஈஜ்ஜதே யஜ்யத்தால தெரிஞ்சுக்க முடியாது, நிர்வபன அத்கிரஹாத்வா வீட்டுல இருந்து வெளில போயிட்டு ஒருத்தர் சன்னியாசம் எடுத்துட்டாலும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது, சந்தசா சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, ஜல அக்னி சூரியைஹி நீ தண்ணியில உட்காந்து தபஸ்யம் பண்ணு, இல்ல அக்னிக்கு நடுவில் உட்காந்து தபஸ்யம் பண்ணு, சூரியனுக்கு கீழே தபஸ்யம் பண்ணு, தெரிஞ்சுக்க முடியாது. வினா மகத்பா அஜரஜோ அபிஷேகம், அந்த மகத்துக்களுடைய பாதத்துல இருந்து வரக்கூடிய தூளியை உன் தலையில படல அப்படின்னா நீ புரிஞ்சுக்க போறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். பிருத்ராசுரன்னு சொல்றான், இந்திரா என்ன சீக்கிரம் சாகடிச்சிடு, ஏன்னா எப்ப நான் சீக்கிரம் செத்துறனோ அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, என்னுடைய உடலானது மிருகங்கள் சாப்பிட்டும், நான் பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால மோட்சம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மனஸ்வினா பாத ராஜ பிரபத்யே, எனக்கு அந்த நாரத பகவானுடைய அந்த சேவை அப்படிங்கிறது கிடைக்கும், அவருடைய பாதத்துல எனக்கு ஒரு தஞ்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி அந்த பாத தூளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சாஸ்திரத்துல. இங்கே அதான் சொல்றாரு, இங்க பிரகலாத மகாராஜ் சொல்றாரு, மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவ்ருத்தி யாவத். அப்பா இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டியே, பக்தனுடைய பாத தூளி எப்ப என் தள்ளப்பட்டதோ அப்ப எனக்கு கிருஷ்ண பக்தி வந்துச்சு, தவிர இதை வேற யாராலையும் பெற முடியாது, உன்னால பெற முடியாது, உன்னுடைய குருவாலையே தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்தர்கள் எப்படி இருக்காங்க, நிஷ்கிஞ்சனானாம் சொல்லி சொல்றான். நிஷ்கிஞ்சனாம் அப்படின்னா அகிஞ்சன நிஷ்கிஞ்சன, கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம், நிஷ்கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை, அவன் கிட்ட எதுவுமே இல்லை, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கிடையாது, கிருஷ்ணரை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது, கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு இருக்கல பெரிய சொத்து. சோ கிருஷ்ணரை மட்டுமே சொத்தா கொண்டவர்கள் என்ன சொல்ற, நிஷ்கிஞ்சன மயி அனன்யேன பாவேன பக்திம் குருவந்தி ஏ திருதம் மத்கிருதே தெக்வா கர்மணஸ் தெக்வா ஸ்வஜன பாந்தவா அப்படின்னு சொல்லிட்டு கபில பகவான் சொல்றார். எனக்கு பக்தி பண்றதுக்காக, மயி அனன்யேன பாவேன எனக்கு நிரந்தரமா பக்தி பண்றதற்காக, பக்திம் குருவந்தி ஏ திருடம்
எனக்கு தினமான பக்தி பண்றாங்க. எப்படி பண்றாங்க? மத்கிருத்தே தெக்த கர்மனாக, எனக்காக அவங்க எல்லா விதமான கர்மங்களையும் விட்டுறாங்க. அவனுக்கு இந்த உலகத்துல வேற கர்மம் அப்படிங்கிறது கிடையாது. எனக்காக என்ன பண்றாங்க? எல்லா விதமான செயல்பாடுகள் விட்டுறாங்க, ஜட செயல்பாடுகளை விட்டுறாங்க. தெக்த ஸ்வஜன பாந்தவாக, இன்னும் என்ன பண்றாங்க? தங்களுடைய சொந்தக்காரங்களே விட்டுறாங்க. தமக்கு யார் சொந்தம், தனக்கு எது பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் விட்டுறாங்க என்னுடைய சேவைக்காக அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில பிரபாதர் இருந்தார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நமக்காக என்ன பண்றாரு? குடும்பத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டார். என்ன பண்ணார்? இன்னைக்கு நம்மளுக்கு பிரபாதர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மகான் கிடைச்சிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சிருக்கு. சோ ராமானுஜாச்சாரிய அப்படிதான் என்ன பண்ணாரு? அவருடைய குடும்பத்தை விட்டு போனார், ஸ்ரீ சம்பிரதாயம் கிடைச்சது. மாத்வாச்சாரியர் என்ன பண்ணாரு? அவங்க அப்பா அம்மா விட்டு போனார், மாத்வ சம்பிரதாயம் கிடைச்சு. ஆதிசங்கர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அம்மா விட்டுட்டு போனார், அவளுக்கு சாஸ்திரங்களை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தார். சோ இப்படி பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? அன்னைக்கு இருந்த தன்னுடைய தாய், விதமையான தாய், அப்பதான் ரொம்ப கல்யாணமாய் ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் விட்டு போறார். காரணம் என்னது? கிருஷ்ண பக்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சோ பக்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிஷ்கிஞ்சன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தனக்குன்னு கொஞ்சம் கூட எந்த சுயநலமும் இல்லாம பக்தர்களுக்காக, மற்றவர்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வராங்களாம். அப்படிப்பட்ட நிஷ்கிஞ்சன பக்தி உடையவர்கள் என்ன பண்றாங்க? நிஷ்கிஞ்சன யாவத்து, அப்படிப்பட்ட நிஷ்கிஞ்சனமான பக்தர்களை ஒருத்தன் அணுகுனா மட்டும் என்ன பண்ண முடியும்? உனக்கு இந்த பக்தி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். சொன்ன உடனே அவங்க அப்பனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு, உபனிஷத் தான் சொல்லுது, ஸ்வேதா உபனிஷத் தான் சொல்லிக் கொடுக்குது. எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு தஸ்யைத கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படின்னு சொல்லி சொல்றது. யார் ஒருவன் பகவானை எப்படி பார்க்கறானோ அதே போல குருவுக்கு என்ன பண்ணும்? மரியாதை கொடுக்கும். அப்படி மரியாதை அந்த பக்தி அந்த குரு மேல இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணும்? சாஸ்திர விஷயங்கள் உள்ள இருந்து ஸ்புரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சாஸ்திர விஷயங்கள் அப்படிங்கிறது குருனுடைய கருணையால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா எஸ்ய அப்பிரசாதாத் நகதி குதோபி அப்படின்ட்டு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார். யார் ஒருவனுக்கு குருனுடைய கருணை கிடைக்குதோ அவனுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும். யார் ஒருவனுக்கு குருனுடைய கருணை கிடைக்கலையோ அவன் கதி என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்றான். அப்படி இங்க பிரகலாத் வந்து உபதேசம் பண்றான். அவங்க அப்பாவுக்கு கோபமான கோபம். ஃபர்ஸ்ட் கோவம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அப்பா காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னான். ஏன்னா நீ இங்க ரொம்ப பற்றோடு இருக்கு, முதல்ல காட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னான். காட்டுக்கு போய் என்னடா பண்றது? போய் இங்க விஷ்ணு கிட்ட சரணாகதி பண்ணு. விஷ்ணு கிட்ட எப்படா சரணாகதி பண்றது? 9 விதமான பக்தி பண்ணு. ஏன்னா அதுதான் உண்மையான ஞானம். உனக்கு உண்மையான ஞானமே தெரியல. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ரொம்ப பெரிய புத்திசாலிட்டு. நீ புத்திசாலியே கிடையாது. உண்மையான ஞானத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். 9 விதமா பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அந்த குரு நீ ஒருத்த வச்சிருக்கேன், அவன் பிரயோஜனம் இல்லாத குரு, நான் உனக்கு குருவா இருந்து உனக்கு என்ன பண்றேன்? உபதேசம் பண்றேன்னு சொல்லி சொல்றான். சொல்லி முடிச்சா என்ன பண்றான்? இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ பகவானை போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் இங்க என்ன பண்றான்? போய் பக்தனை சரணாகதி பண்ணு சொல்லி சொல்றான். இன்னும் கோவம் அதிகரிச்சு. ஏண்டா எப்பேற்பட்ட மகாராஜா, என்னை வந்து இந்திராதி தேவர்கள் வழிபடுறாங்க, நான் போய் ஒரு சாமியாரு ஒரு வைஷ்ணவனுடைய காலில் போய் விழுவணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, விஷ்ணுவையே எதிர்க்கிறவன், விஷ்ணுவே சாகடிக்குன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன், என்ன போய் ஒரு வைஷ்ணவனுடைய காலில் விழுவ சொல்றேன், உனக்கு எவ்வளவு திமிரடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துருச்சான். கோவம் வந்த பின்னாடி அவன் சொல்றான், பக்தி தப்பு கிடையாது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா பக்தியில பிரச்சனை கிடையாது. பக்தி எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா யாரு மேல பக்தி வைக்கிறதா முக்கியம். வீட்டுல தான் சொல்லுவாங்களா என்ன, நீ வந்து பக்தி பண்ணாதான்னு சொல்ற. பக்தி பண்ணாதானே என்ன அர்த்தம்? என் மேல பக்தி பண்ணு அப்படின்னு அர்த்தம். வந்து கணவன் சொல்றார் மனைவி கிட்ட, நீ கோயிலுக்கு போகாத, இது பண்ணாத. அப்ப என்ன பண்ணும்? எனக்கு சேவை பண்ணு. அப்பா அம்மா சொல்றான், நீ கோயிலுக்கு போகாத, என்ன பண்ணும்? எனக்கு சேவை பண்ணு. ஸோ என்ன பண்றாங்க? பக்தி வேணும், ஆனா அந்த பக்தி எனக்கு பண்ணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இங்க சொல்றான். இவனும் சொல்றான், மாம் அனாக்கிருத்திய துர்மதேகே அப்படின்னு சொல்றான். என்ன விட்டு நீ போய் யாருக்கடா பக்தி பண்ற? நிறைய பேர் சொல்றது உண்டு இல்லையா நம்ம வீட்லயும். ஏண்டா என்ன பிரத்யட்சமான தெய்வம் நான் இருக்கேன், அப்பா அம்மா இருக்கேன், இல்ல கணவன் இருக்கான், இல்ல உனக்கு சொல்லக்கூடிய குரு நான் இருக்கேன், என்ன விட்டு நீ போய் யாருக்கு பக்தி பண்ற? நான் எப்படி ஒரு பெரிய மதிப்போடையும் மரியாதையோடையும் புகழோடையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹிரண்யகசிப்பு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு, என்ன கொண்டாட உலகமே என்ன கொண்டாடிட்டு இருக்கு, நீ கொண்டாட மாட்டேங்கிற. உலகமே என்ன வழிபடுது, நீ வழிபட மாட்டேங்கிற. யாரையோ ஒருத்தன் என்னைக்கோ மறந்து போயிட்டாங்க, எல்லாரும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான், அந்த நாராயணன், அவனை வழிபட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவன் என்ன சொல்றான், நீ எனக்கு பக்தி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க புராணங்களை சொல்லப்படுது. ரொம்ப மேல உட்கார்ந்து இருப்பான, அவனுடைய சிம்மாசனம் வந்து 1000 படிக்கட்டுக்கு மேல இருக்குமா. அந்த 1000 படிக்கட்டுல என்ன பண்றான், அந்த சின்ன பையனை கீழே உருட்டி விடுறான். அந்த பையன் 5 வயசு பையன் பிரகலாதன் உருண்டுட்டு கீழே போய் விழுவுறான், தொம்முன்னு விழுவுறான்.
சோ அப்படி விழுந்த பின்னாடி வத்தியதா மாசோயம் வத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அவனை கொன்னுடுங்க, சீக்கிரம் கொன்னுடுங்க, இப்பயே கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த விஷ்ணு என்ன பண்றான், என்னுடைய தம்பியை கொண்டுட்டான், ஹிரண்யாட்சனை கொண்டுட்டான். இந்த ஹிரண்யாட்சனை கொண்ட என்னுடைய தம்பியை கொண்டவன எதிரி மேல எனக்கு என்ன வந்துருச்சு, பற்று வந்துருச்சு. இவன் இனிமேல உயிரோடு இருக்கக்கூடாது. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த விஷ்ணுவுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா விஷ்ணு பக்தர்களுக்கும் விஷ்ணுவுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா விஷ்ணு பக்தர்களுக்கு விஷ்ணுவை போன்ற ரூபம் கிடைக்க போகுது, சாரூபிய முக்தி அப்படிங்கிறது அவன் முக்தி பெறும் போது கிடைக்க போகுது. அதே போல விஷ்ணு பக்தர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு விஷ்ணு. சோ அப்படி இந்த விஷ்ணு என்ன பண்ணா அப்படின்னா, என்ன நேரடியா வந்து சாகடிக்க முடியாம என்னுடைய பையன் ரூபத்தில் என்ன பண்றான், வந்து என்ன சாகடிக்க முயற்சி பண்றான். அதனால இவனுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுடா, இந்த பையன் தான் என்னுடைய தம்பியை கொண்டவன், இவனை உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் சொல்றான், இவனுக்கு வெறும் 5 வயசா, ஆனால் என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு அப்பா அம்மா மேல பற்றே கிடையாது. நாங்க இவ்வளவு சந்தோஷமா இவனை நல்லா எவ்வளவு பாசமா பாத்துக்கிறோம், எங்க அப்பா அம்மா ஆனா பெற்றோர்கள் மேல இவனுக்கு பற்று கிடையாது. இவன் எங்க ஏமாத்துறான், இவன் விஷ்ணு கிட்ட மட்டும் நல்லாவா இருக்க போறான், விஷ்ணுவையும் ஏமாத்தா போறான். அதனால விஷ்ணுவையும் உண்மையா இருக்க போறது கிடையாது, இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா முதல்ல சொல்ல போனோம் அப்படின்னா விஷ்ணுவே நம்ப முடியாது, விஷ்ணுவோடைய பக்தர்களும் அப்படிதான் இருக்காங்க, அவனுங்களும் நம்ப முடியல. எப்படி தலைவன் இருக்கானோ அதே மாதிரிதான் சிஷ்யன் இருப்பான். விஷ்ணு சொல்றதை கேட்க மாட்டான், அவன் என்ன பண்றான், மாத்தி பண்ணிட்டு இருப்பான், மறைஞ்சிருந்து அடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவங்க பக்தர்கள் என்ன பண்றாங்க, இவங்களும் இப்படிதான் இருக்காங்க, நம்பிக்கை துரோகிகளா இருக்காங்களா, என்ன பண்ணு கொண்டு முடிச்சிடு சொல்லி சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அவன் சொல்றான், உண்மையில மற்றவங்களுக்கு பிறந்த பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னா அவங்க நம்ம பையனா வளர்க்கலாம், நம்ம பையனே நமக்கு நல்லது பண்ணல அப்படின்னா அவனுக்கு கொல்றது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றான். அவன் உதாரணம் கொடுக்குறான். இப்ப நம்ம தோட்டத்துல வந்து முள்ளு செடி முளைக்குது, அப்ப என்ன பண்றோம், நம்ம தோட்டத்துல முளைக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறோமா என்ன, அந்த முள்ளு செடி என்ன பண்றோம், வெட்டி எறிஞ்சிடும். இதே ஒரு காட்டுல எங்கேயோ ஒரு காட்டுல வந்து ஒரு நல்ல மூலிகை செடி வளருது, மூலிகை செடி வளர்ந்து இருக்கு, அப்ப என்ன பண்றோம், அந்த செடியை ரொம்ப பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறோம். சோ அப்படி எங்கேயோ பிறந்திருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணலாம், நம்ம வளர்த்துக்கலாமே தவிர, நம்ம பையனா பார்க்கலாமே தவிர, நம்ம வீட்லயே வளர்ந்துட்டு இருந்தாலும் நமக்கு கெடுதல் கொடுக்குறான் அப்படின்னா அவனை வெட்டுறது தப்பே கிடையாது. இந்த உடல் இருக்கு, இந்த உடல் நல்ல விஷயம்தான். ஆனா என்ன ஆகுது, இந்த உடலுக்கு திடீர்னு ஒரு கட்டி வந்துச்சு. கட்டி வந்த பின்னாடி டாக்டர் சொல்றாரு, இந்த கட்டியை நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அது ஏன் உடம்பாச்சே, ஏன் கட்டியாச்சே, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறது கிடையாது. என்ன பண்றோம், கட்டி எடுத்துறோம், ஏன்னா அந்த உடம்பு நல்லா இருக்குது. அது போல என்னுடைய உடம்பை சேர்ந்ததா இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், இவன் என்னுடைய குடும்பத்துக்கு தீங்கு விளைப்பதற்காக வந்திருக்கான், அதனால என்ன பண்ணும், இவனை உடனே கொல்லணும் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு திட்டம் போது பிரகலாதன் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப வினயத்தோட இருக்கான். அப்பா என்ன திட்டினாலும் அவன் எதுவும் பதில் பேசுறது கிடையாது. என்னைக்கும் கூப்பிய கையோட என்ன பண்றான், தலை வழங்கி என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்படி பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்ன பண்றான், என்னைக்கும் வினயத்தோட இருக்கான், என்னைக்கும் அகங்காரத்தில் இருக்க கிடையாது, என்னைக்கும் கோவப்படுறது கிடையாது, உடனே அவங்களை திட்டுறது கிடையாது, எதிர்த்து பேசுறது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இதான் சொல்லி கொடுத்திருக்காரு. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுன அமானினாமானதேன கீர்த்தனிய சதாஹரி. உலகத்துல மக்கள் அப்படிதான் இருப்பாங்க, யாருக்கும் புரிய போறது கிடையாது. நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணா யாருக்கும் புரிய போறது கிடையாது, கண்டிப்பா பேசதான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க. பிரகலாதனுக்கே திட்டு விழுந்துச்சு, இரண்யகசிபு போல பெட்ரோல் திட்டதான் செய்யறாங்க. சோ அப்ப என்ன பண்ண முடியும், இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்குள்ளாரி பரமாத்மா இருக்கான்னு தெரிஞ்சு என்ன பண்ணலாம், கம்முன்னு அமைதியா இருக்கலாமே தவிர நம்ம எதுவும் பேச முடியாது. நம்ம எப்பயும் போல நம்ம பக்தி பண்ணிட்டு தான் இருக்க போறோம், அது பகவான் பாத்துக்கிறாரு. அந்த ஜீவாத்மாவை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கும் நம்ம ரொம்ப பணிவா இருக்கணும். அதே சமயத்துல பிரகலாதன் அவங்க அப்பா சொல்றது கேட்கல, அதுவும் இருக்கு. பணிவா இருந்தா, ஆனா அவங்க அப்பா சொல்ற மாதிரி விஷ்ணுவை விடல. இதை நம்ம ரெண்டையும் பண்ணணும். பணிவன் சொல்லிட்டு நான் பாட்டும் குடும்பத்துல சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டை சொல்லிட்டே இருக்காங்க, திட்டு இருக்காங்க, நான் சினிமா போயிட்டுறேன், இல்ல கொஞ்சம் வெங்காயம் கொண்டு போட்டு சாப்பிட்றேன், இல்ல கொஞ்சம் பக்தியை விட்டுறேன் அப்படிங்கிறது கிடையாது. பணிவு இருக்கணும், அதே சமயத்துல பக்தியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். சோ அப்படிதான் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க பிரகலாதன் ஒரு பக்தனா இருக்கிறதுனால ரொம்ப பணிவா இருக்கான். ஆனா அவன் எப்படி இருக்கான், இரண்யகசிபு அபக்தனா இருக்கிறதுனால அவனுக்கு வெளிப்படையில பார்க்கும்போது பாசம் இருக்கிற மாதிரி தோணுச்சு, ஆனா உண்மையில பாசம் கிடையாது. அவனுக்கு எப்ப தனக்கு ஒரு பிரச்சனை வருதோ, தான் எப்ப சந்தோஷம் அடையல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எப்ப அவனுக்கு தன்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அங்க வரலையோ, எனக்கு தான் எப்ப டிஸ்டர்ப் பண்ணணும் என்ன பண்றான், உடனே தன்னுடைய மகனை கூட கொள்ள தயாராயிட்டான். சோ இதுதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பக்தன் எந்த அளவுக்கு வேணா பொறுமையா இருக்கலாம், பணிவோடு இருக்கலாம். ஆனா ஒரு பக்தன் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன அப்படின்னா அவனுடைய சொரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும், உடனே கோவப்பட ஆரம்பிச்சிடான். சோ அப்படிதான் இங்க பிரகலாதன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான்.
இவன் தான் எனக்கு இவன் தான் எனக்கு கபடதாரியா வரக்கூடிய எதிரி. இவனை வந்து இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, எப்படி ஒரு முனிவனுக்கு அடக்கம் இல்லாத புலன்கள் அப்படிங்கிற எதிரியோ அது போல இவன் எனக்கு அடங்காத ஒரு பையன். இவனை வந்து உயிரோடு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, இவன் எப்படியும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சொன்ன பின்னாடி இவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதான் ராஜா சொல்லிட்டாரு, அவங்க அப்பா சொன்ன பின்னாடி என்ன பண்றாங்க, அங்க இருக்க எல்லா விதமான பட்டர்களும் அந்த ராட்சச பட்டர்கள் என்ன பண்றாங்கன்னா அவனை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கொல்றதுக்கு ஓடி வராங்க. நைர்தஸ்தே சமாதிஷ்ட பிராத்ரவை சூலபானயः திக்மத்ரம்ஷ்ட கராலயஸ்ச தாம்ரசம்ஸ்ர சிரோருஹः நந்தந்தோ பைரவம் நாதம் சிந்தி பிந்தி இதி வாதினः ஆசீனம் சஹான் சூலா பிரஹ்ராதம் சர்வமம்ருஷு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து சூலாயத்தை கொண்டு வந்து குத்த ஆரம்பிக்கிறாங்க. சிந்தி பிந்தி அவனை குத்துங்க, கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு குத்த ஆரம்பிக்கிறாங்க. குத்திட்டே இருக்காங்க. ஆனா குத்தினால என்ன ஆகல அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்றேன். எப்படி ஆகவே இல்லை அப்படின்னா, முன்னாடியே பார்த்தோம், யார் ஒருவனுக்கு பகவானுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சோ அவனை எதுவுமே எந்த விதமான ஆபத்தும் அவனை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இங்க வந்து உதாரணம் கொடுக்குறாங்க, எப்படி ஒரு பாபகரமான ஒரு நபர், நல்ல பாவம் செய்யறவன், அவன் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவான். ஏன்னா அவன் இதயத்துல நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் இதயத்தினாலையும் சரி, அவனுடைய வாக்குனாலையும் அவனுடைய உடலாலையும் நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் திடீர்னு வந்து 4 பேர் முன்னாடி வந்து நான் போஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து பால் பவுடர் கொடுக்குறேன், இல்லை வந்து கால் இல்லாதவங்களுக்கு வந்து நான் கால் சக்கரம் கொடுக்குறேன்னா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. நீ எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலை பண்ற, நீ வெளில வந்து போட்டோ ஷூட்டுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வெளில இருக்கவங்க யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அவன் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு பாபகரமானவன் அவன் புண்ணியகரமான காரியத்தை, நல்ல காரியத்தை பண்ணா பிரயோஜனம் எல்லாம் எப்படி போயிருமோ, அது போல பிரகலாதன் மகாராஜன் மேல ஏற்படுத்திய எல்லா விதமான ஆயுதங்களும் எல்லா விதமான பிரயோகங்களும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, அவன் எப்பயும் கோவிந்தனால ஆலிங்கனம் பண்ணப்பட்டவனா இருந்தான். கோவிந்த பரிரம்பிதகான்னு முன்னாடியே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேற்று வகுப்புல பார்த்துட்டு இருந்தோம். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, என்னைக்கும் பிரகலாதன் கோவிந்தன் பகவானுடைய ஸ்பரிசத்துல பகவான் எப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கோ அது போல பகவான் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு பிரகலாதன். பகவான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அவன் என்ன பண்ண முடியும்? அவன் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி ஒரு குழந்தையான தன்னுடைய அப்பாவுடைய மடியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம எந்த பாதிப்பும் கொடுக்க முடியாது, ஏன்னா அப்பா பாத்துக்க போறாரு. அது போல பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம எந்த விதமான பிரச்சனை இல்லாம பண்றானா, ரொம்ப அழகா இருக்கான. அப்படி பகவான் என்ன பண்ற அப்படின்னா, பரே பிரம்மணி அனிர்தேஷ்ய பகவதி அகிலாத்மனி யுக்தாத்மனி அபலா ஆசின் அபுனஸ்யேன சத்கிருதக்ரியாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்ப அவன் என்ன பண்றான், மகாத்மனி அப்படின்ற இங்க மறுபடியும் இங்க வார்த்தை உபயோகப்படுற, மகாத்மாவா இருக்கு. மகாத்மான்னு என்ன அர்த்தம்? யார் ஒருவன் பகவானுக்குள்ளார தான் இருக்கானோ, பகவானை தனக்கு வெளியில வச்சுட்டு தான் பகவானுக்குள்ள போய் இருக்கிறானோ அவன் தான் மகாத்மான்னு சொல்லி சொல்றேன். சோ இப்படி இந்த பிரகலாதன் என்ன பண்றான், பகவான தனக்கு மேல வச்சுட்டு தான் பகவானுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டானோ. சோ பகவான் தன்னை முழுமையா கவர்ந்துட்டார். எப்ப பகவான் நம்மளை கவர்ந்துட்டாரோ பகவானை யாரும் வெட்ட முடியாது, பகவானை யாரும் எரிக்க முடியாது, பகவானை யாரும் தொலைக்க முடியாது. ஏன்னா பகவான் அனோரணியா மகதோ மகியாம் சொல்லி சொல்றோம். இருக்கிற ரொம்ப சின்ன விஷயத்துல ரொம்ப சின்ன விஷயம் சின்னதா மாறிடுவார். சின்ன விஷயத்தை நம்ம எப்படி தொலைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறதுல பெரியவர் அவர் தான். ஸோ அவரை எப்படி போய் வெட்ட முடியாது. ஸோ அப்படி எப்ப நம்ம பகவானுடைய சொரூபத்துக்குள்ள போயிட்டோமோ, பகவானுடைய பாதுகாப்புக்குள்ள போயிட்டோமோ, அப்ப நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படியாக சொல்றாரு, பரே பிரம்மணி அனிர்தேஷ்ய, அந்த பகவானுக்குள்ள போய் அவன் நுழைஞ்சிட்டானா, பகவான் தன்னை முழுமையா கவர்ந்துட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கும்போது அவன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி அங்க ராஜசபையில பாக்குறான், அவனுடைய பையனை வந்து வெட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க, எரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பிரகலாதன் ஒன்றும் பண்ணவே முடியல. பரேயாசி அபஹயத தஸ்மின் தைத்யேந்திரிய பரிக்ஷங்கிதஹ சகார தத் வதோபாயன் நிர்பேதேன யுதிஷ்டிரா. இப்படி அந்த ஹிரண்யகசிபு பார்த்துட்டு இருக்கான், தன்னுடைய பையனை வெட்டவும் முடியல, குத்தவும் முடியல, எரிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் யோசிக்கிறான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிச்சுட்டு சொல்றான், இவனுக்கு எப்படியாவது கொல்ல முயற்சி பண்ணுங்க, இவனை விட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுங்க, இவனை கொன்னே தீரணும், இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்களா அவனை.
பல்வேறு விதமான வழிமுறைகள்ல கொல்ல முயற்சி பண்றாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திக்கஜைஹி அப்படின்னு சொல்லி சொல்றான். பெரிய பெரிய மதம் கொண்ட யானைகளை வந்து துரத்தி விடுறாங்க, அவிழ்த்து விடுறாங்க. சின்ன பையன் அழகா உட்காந்துட்டு இருக்கான். பெரிய யானைகள் மதம் கொண்டு ரொம்ப வேகமா ஓடி வருது. அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா, பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அந்த யானைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, குத்துது. தந்தத்தை குத்துன பின்னாடி அந்த தந்தம் முறிஞ்சு கீழே உடஞ்சு போயிடுதான். அந்த யானைக்கு தான் வலிக்கிறத தவிர இவனுக்கு ஒண்ணும் வலி இல்லையா. அவன் என்ன பண்றான், தந்தத்துல முறி வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான் அப்பா கிட்ட. அப்பா அப்பா யானெல்லாம் ஓடி வந்துச்சுப்பா, யானெல்லாம் ஓடி வந்துச்சு, என்னடா பண்ணுச்சு, உன்னை குத்துச்சா, அப்ப என்ன பண்ணது, உனக்கு எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா, என்னமோ வாழை மரம் முறிஞ்ச மாதிரி அதோட தந்தெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சுப்பா, எனக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லப்பா. அடே தப்பிச்சுட்டியா நீ யானை கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்றான், தந்த சூக இந்திரைஹி அப்படின்னு சொல்லி சொல்றான். பல்வேறு விதமான விஷப்பாம்புகளான விஷப்பாம்புகளை விட்டு என்ன பண்றான்னா கடிக்க வைக்கிறானா. சோ கடிக்க விடுக்கும் போது அங்க அந்த பாம்பு எல்லாம் அவன் எண்ணிட்டு இருக்கான், தலை எண்ணிட்டு இருக்கான. இந்த பாம்புக்கு 1 2 3 4 5 தலை தான் இருக்கு, என்னுடைய பகவான் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் 1000 தலை இருக்குமே சொல்லிட்டு பாம்பை அவன் எண்ணிட்டு இருக்கான். பாம்பு தலையில எண்ணிட்டு இருக்கான். அந்த பாம்பு போட்டு கொத்துதான் பாம்புடைய விஷம் அவன் உடம்புல ஏறவே இல்லையா. அந்த பாம்புகள்லாம் வந்து ஹிரண்யகசிபுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லுவேன் வந்து சொல்லிட்டு போதான், சுவாமி அது உன்னுடைய பையன் இல்லையா, உன்னுடைய தபசம் எங்க போக போகுது, உன்னுடைய பையனுக்கு உடம்புல போய் விஷம் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொய்யா புகழ்ந்து பேசுறானா. பொய்யா புகழ்ந்து பேசுற அந்த பாம்புக்கு ஒரு முத்து மாலையை கழட்டி கொடுக்குறானா. அப்படிப்பட்ட புத்திசாலி இல்லாதவன் அவன் அது போயிடுச்சு. இப்படி பாம்புனாலே ஒண்ணும் பண்ண முடியல. அபிச்சார ஹோமம் பண்றானா. பல்வேறு விதமான ஹோமங்கள்லாம் இருக்கு. பிசாசுகளை வந்து ஏவி விட்டு அவனை கொல்றதுக்கு அபிச்சார ஹோமம் அவனை சேவையே ஒன்றும் பண்ணவே இல்லையா. அப்புறம் அவபத்னாக அப்படின்னா மேல இருந்து கீழே தள்ளி விட பார்க்க முயற்சி பண்றாங்க. அவனை வந்து மலையில இருந்து கீழே உருட்டி விடுறது, இல்ல வந்து பூமி மேல தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்றான். மகத் விபாத் பாப விநாசனம் எம் ஜனார்தனஸ்ய ஸ்மரணம் பவேஹ. எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் யார் ஒருவனுக்கு ஜனார்தனுடைய ஸ்மரணை வந்துருச்சோ அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபதாம் அபஹர்த்தாரம் அப்படின்னா சொல்றாங்க. எந்த விதமான ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்தை நீக்கக்கூடியவர் ஜனார்தனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடைக்கவே இல்லை. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் மாயில இருந்து தூக்கி போட்டான் அப்படின்னா மேல தொப்புன்னு கீழே விழுவுறான். விழுவும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்ன பூ விழுந்தா எப்படி விழுமோ அப்படி விழுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கும், அங்க இருந்து ஒரு மனுஷன் விழுந்தான்னா தொபீனுக்குல இருந்து விழுந்தான்னா மண்டையை உடஞ்சு போயிடும், உயிரே போயிடும், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனா ஒரு பூ விழுந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஹைட்ல இருந்து பூ விழுந்தாலும் பூ ஒன்றும் ஆகிறது கிடையாது. பூ நம்மளை விட ரொம்ப லைட் வெயிட் தான், ஆனா அதுக்கு எந்த ஆபத்தும் கிடைக்கல. நம்ம ரொம்ப திடகாத்திரமா தான் இருக்கும், நம்மளுக்கு ஆபத்து வருது. ஸோ இயற்கை எப்படிலாம் வந்து விசித்திரமா வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்படி அந்த பிரகலாதன் மேல இருந்து விழுறானா ஒண்ணுமே ஆகவே இல்லையா, அவனுக்கு வலிக்கவே இல்லையா. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா பூமாதேவி வந்து பிடிச்சுக்கிட்டாலும். ஏன் பிடிச்சுக்கிட்டா அப்படின்னா, பிரகலாதனுக்கு மண்டை உடைஞ்சிருமேன்னு பிடிக்கலையா. எப்ப பக்தன் வந்து கீழே விழுறானோ அப்ப பூமி தாங்காது, பூமி பிளந்துடும். அப்படின்றதுனால பூமியை பாதுகாக்கிறதுக்கு வந்து பூமாதேவி வந்து காப்பாத்திட்டாங்க. பூமாதேவி பிடிச்சிட்டு அவ சொல்ற, அக்ஷனோ பலம் துவாதிருஷம் ஈக்ஷணம் ஹி ஜிக்வா பலம் துவாதிருஷம் கீர்த்தனம் ஹி தன்வா பலம் ததிருஷ கந்த சங்கா சுதுர்லபோ பாகவத ஹி லோகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரகலாதனை பார்த்து சொல்றாளாம், பிரகலாதா உன்னை போன்ற பக்தர்களை பார்க்கறதோ, உன்னை போன்ற பக்தர்களை பற்றி கேட்கிறதோ, இல்ல உன்னை போன்ற பக்தர்களை புகழ்ந்து பேசுறதோ, இல்ல உன்னை போன்ற பாகவதர்களை தொடர்றதோ எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்பா. இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஹிரண்யகசிபனுடைய வாழ்க்கையில, இந்த ஹிரண்யகசிபனுடைய ஆட்சியில ஒருத்தன் பகவானை நாமத்தை சொல்ல மாட்டானா, ஒருத்தன் நாராயணா ஹே கோவிந்தா ஹே வாசுதேவா ஹரே கிருஷ்ணான்னு யாரும் சொல்ல மாட்டானா காத்துட்டு இருந்தேன். ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா நீ இப்ப சொன்ன இல்லையா, உன்னுடைய பாதஸ்பரிசம் என் மேல பட்டுதே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் ரொம்ப பாக்கியசாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, அந்த பூமாதேவி அங்க என்ன பண்றா அப்படின்னா பிரகலாதனை தொட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சா அவன் ஓடி வரான், பிரகலாதன் ஓடி வரான். அவங்க அப்பா பாக்குறான், என்னடா நீ ஓடி வர, அவங்க உன்னை தூக்கிட்டு போனாங்களா, எங்கடா அவங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கப்பா, பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா, உன்னை தூக்கி போட்டாங்கப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா சொல்லி சொல்றான். அடே இதையும் தப்பிச்சிட்டியா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவனுக்கு புராணங்கள்ல பேசப்படுது என்ன அது அப்படின்னா, பெரிய ஆழகால விஷத்தை கொடுத்து அனுப்புறானா, ஒரு பானை நிறைய விஷத்தை கொடுத்து அனுப்புறானா. அவங்க அம்மா கிட்ட கையாது கிட்டே கொடுத்து அனுப்புறான், நீ போய் என்ன பண்ணு, விஷத்தை போய் உன் பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு சொன்னா அவங்க அம்மா கேட்கறான், நான் எப்படி என் பையனுக்கு கொடுக்கறது, தவமா இருந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த என்னுடைய பையனை பெற்றிருக்கேன், எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான்.
எனக்கு நீ உண்மையான மனைவியா இருந்தா பதிவரையா இருந்தா போய் குடுன்னு சொல்றான். உண்மையில கயாது என்ன பண்றான் அப்படின்னா பிரகலாதனை 1000 வருஷம் கர்ப்பத்தை வச்சிருக்கான். ஹிரண்யகசிபு என்ன பண்றான் அப்படின்னா தபஸ் போயிட்டான். அவன் 1000 வருஷம் தபஸ்யம் பண்றான். தபஸ்யம் பண்ணும்போது அங்க கயாது என்ன பண்றான் அப்படின்னா பிரகலாதன் வயிற்றுல வச்சுக்கிட்டு நாரதோடைய ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கா. ஆசிரமத்திலே தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. 1000 வருஷம் தன்னோட வயிற்றுல வச்சு இருந்து தவமா தவறுந்து பெத்த பிள்ளையாச்சே நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்ட முன்னாடி நீ உனக்கு புருஷன் தானே முக்கியம், நீ போய் சொல்ற வச்ச கேளு போய் குடு அப்படின்னு சொல்றான். இவனும் அழுதுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த பானையை கொண்டு வரா, விஷப்பானையை கொண்டு வரா, சாதத்தை கலக்குற. சாதத்தாவை எப்ப கையில கலக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விஷத்தன்மையினால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விஷம் இருக்கான் அந்த விஷத்தை மூந்து பார்த்தா அப்படி ஒரு விஷமா இருக்கான். பையன் பிரகலாதன் ஓடி வரான். ஓடி வந்து பாக்குறான். அம்மா என்னம்மா ஆச்சு, என்னடா சொல்றது கண்ணு, நீ உங்க அப்பா சொல்ற பேச்சே கேட்கறது இல்லையாமே, உங்க அப்பா எனக்கு கொல்ல சொல்றாருடா. இல்லம்மா எங்க அப்பா சொல்றதை எல்லாமே நான் கேட்டுதாமா இருக்கேன், ஆனா எந்த குறும்பும் பண்றது இல்லம்மா, எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் இருக்கு. எங்க அப்பா போய் சொன்னாரு போய் யானை கீழே படுறான்னு சொல்லி சொன்னாரு, படுத்தம்மா. போய் நெருப்புல போய் உருடான்னு சொல்லி சொன்னாரு, விழுந்தம்மா. அதே பேர் பாம்பு பக்கத்துல போய் உட்காரான்னு சொல்லி சொல்ல உட்காந்தம்மா. ஏன்னா போய் மலையில இருந்து கீழே குதிரான்னு சொல்லி சொல்லலாம், குதிச்சம்மா. எல்லாத்தையும் பண்ணிட்டு தாமா இருக்கேன். அப்புறம் ஏன்டா உங்க அப்பா உன்னை இப்படி தண்டனை கொடுக்க சொல்றாரு, எங்க அப்பா என்ன விஷ்ணுவை மறக்க சொல்றாருமா, அது எப்படிமா என்னால முடியும், எந்த ஒரு விஷ்ணுனால எனக்கு இப்ப ஏற்பட்ட அப்பா கிடைச்சாரோ அப்ப ஏற்பட்ட அந்த விஷ்ணுவை மறக்க சொல்றாரு, என்னால அது முடியாதுமா. சரி என்ன பண்ணும் அப்படின்ட்டு கேட்டா இந்த விஷயத்த கொடுக்குன்னு சொல்றாரு அவங்க அப்பா. குடுமா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நான் விஷயம் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அருமையா தமம் இருந்து பெத்த பையனாச்சடா, உனக்கு எப்படா நான் விஷம் கொடுக்கறது அப்படின்னு அவங்க அம்மா அழுதுட்டே சொல்றாங்க. அந்த பையன் சொல்றான், உனக்கு தெரியாதாமா என் கூட யார் இருக்காங்கன்ட்டு. அனுகூலே ஹரோ பத்யாம் விஷம் ஸ்யாம் மமஸ்துராதே அனுகூலே ஜெகநாதே விஷம் பத்யாம் பவேத் மமா சொல்லி சொல்றான். புராணங்கள் இருக்கிறது சொல்றான். உண்மையிலே எனக்கு கூட ஜெகநாதர் இருக்காமா, பகவான் இருக்கிறனால இந்த விஷம் கூட எனக்கு என்ன டானிக் ஆகி போயிரும், எனர்ஜி டானிக்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு டானிக் ஆகி போயிருமே தவிர விஷம் ஒன்றும் பண்ணாத எனக்கு குடுமா. அது மட்டும் இல்லாம பதிவிரதையா நீ இருக்க, எங்க அம்மாவுடைய பாசம் எனக்கு இருக்கு, ஸோ எனக்கு 2 ஓட்டு இருக்கு, அதனால ஜெயிக்கிறோம் நான் தாமா, எனக்கு குடுமா ஒன்றும் ஆகாதமான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் பையன் கடகடன் வாங்கி குடிச்சிடறான். குடிச்ச பின்னாடி அவங்க அம்மா கேட்கறாங்க, ஐயா உனக்கு தலை சுத்துதாடா, உடம்பு ஏதாவது முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லாம நல்லாதாமா இருக்கேன், இன்னும் இருந்தா குடுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ஓடி வரலாம், அரசவைக்கு ஓடி வரலாம். ஓடி வந்தா அவங்க அப்பா கேட்கறான், என்ன கொன்னுட்டியா, பையனை கொன்னுட்டியா அப்படின்னு கேட்கறான். அந்த ஆச்சரியம் சொல்லதான் வந்திருக்கேன், என்ன ஆச்சு, உனக்கு விஷத்தை கொடுத்தா விஷத்தை சாப்பிட்டு நல்லா உட்காந்துருக்கானே தவிர உனக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை, விஷம் சரியா கொடுத்தியா, கொடுக்கும் போது நானே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அவனுக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை, அப்படியா. இப்படி விஷத்தை கொடுக்கும் போது கூட ஒரு பகவான் அவனை காப்பாத்தினார் அப்படின்னா அந்த பகவான் நம்ம கூட வழிபட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயாத கேட்கிறான். ஓஹோ அந்த போகிரிப்பையன் உன்னையும் கெடுத்துட்டான் போல இருக்கே, போ அவனை கூட்டிட்டு வா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டான். சரி என்ன பண்றான், அப்புறம் கூட்டு வந்துட்டு அவனை பல்வேறு விதமான இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாயாயா பிகி, இன்னும் மாயா மந்திரஜாலங்கள்லாம் கொல்ல முயற்சி பண்றாங்க. சன்னிரோதைகி, அவனை சிறைச்சாலையில போட்டு அடைக்கிறாங்க. கரதானைகி அபோஜனைகி, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க அவனை பட்டினி போட்டு வைக்கிறாங்களா. ஹிமவாயு அக்னி சலிலைகி, அவனை தண்ணியில போட்டு மூழ்கடிக்கிறது, இல்ல பெரிய சூறாவளி காற்று வச்சு தூக்கி அடிக்கிறது, நெருப்புல போடுறது, தண்ணியில போட்டு அப்புறம் ரொம்ப குளிரான பகுதியில அவனை போட்டுறது, இப்படி என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. அவனை கொல்வதற்கு முடியாம இருக்கா அந்த பிரகலாதனை, ஒண்ணும் பண்ண முடியலையே. ஸோ இதெல்லாம் பார்த்த பின்னாடி அவனை கொண்டு போய் என்ன பண்றான், கூட்டு வந்த பின்னாடி நெருப்புல போடுறான். நெருப்பை நல்லா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, நெருப்புல போய் உட்காரான்னு சொல்லி சொல்றான். பிரகலாதன் போய் உட்காந்துட்டான். உட்கார்ந்த என்ன பண்றான் அப்படின்னா பகவானை நாமத்தை சொல்லிட்டு இருக்கான். உள்ள போய் உட்காந்துட்டு அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு அப்படின்னு சொல்ற மாதிரி அக்னிக்கெல்லாம் அக்னியா இருக்கக்கூடிய பகவானை போய் என்ன நெருப்பு சுட போகுது. அவன் சொல்றான், அப்பா எனக்கு இங்க ரொம்ப ஜில்ஜில்னு இருக்குப்பா, எனக்கு ஒன்னும் சுடலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். வெளில வந்துட்டான், ஓடி வந்துட்டான். ஓடி இந்த பின்னாடி இப்ப ஹிரண்யகசிபு கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டான். என்ன பண்றது, இவனை சின்ன பையன், 5 வயசு பையன், உலகமே என்ன பார்த்தா நடுங்குது, ஆனா இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா என்னுடைய தபஸெல்லாம் இவனுக்கு போயிடுச்சு போல இருக்கு. நான் என்னமோ ரொம்ப வருஷம் தபஸ்யம் இருந்து பிரம்மா கிட்ட வந்த பின்னாடி உள்ள சாகக்கூடாது, வெளில சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, ஆயுத்துல சாகக்கூடாது, மிருகத்தினால சாகக்கூடாது, மனுஷனால சாகக்கூடாதுன்னு எவ்வளவு வரம் வாங்கினேன். எல்லா வரமும் எனக்கு வேலை செய்தோ இல்லை இவனுக்கு வேலை செய்யுது. உண்மையில பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்க போய் சேருன்னு சொல்லுவாங்களா, அது போல என்னுடைய புண்ணியம் எல்லாம் இவன் கிட்ட போயிடுச்சா, அப்ப நான் செத்துருவேனா, இனிமேல் என்கிட்ட புண்ணியம் இல்லையா, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
உண்மையில சொல்றான், சின்ன பையன் தானே இவன், தேவர்கள் என்ன பார்த்து பயப்படுறாங்க. அதுவும் எனக்கு எங்கேயும் தூரமாலாம் கிடையாது, என் பக்கத்துலயே தான் இருக்கான். நான் இவனை வந்து திட்டுறேன், அடிக்கிறேன், கொல்ல முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றான், அப்பா அப்பான்னு மறுபடியும் ஓடி வந்து நிக்கிறான். என் மறுபடியும் வந்து நமஸ்காரம் பண்ணி நிக்கிறான், அன்போட நிக்கிறான், பயமே இல்லாம நிக்கிறான். எனக்கு பயமா இருக்கு பார்த்தா. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப சக்தியோட இருக்கான், என்னோட ரொம்ப துடிப்பா இருக்கான். அதே போல என்ன செஞ்சாலும் விஷ்ணுவை மறக்கிற மாதிரி தெரியல, எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவோட பேரை சொல்லிட்டு இருக்கான். எப்படி சாகடிச்சாலும் இவன் என்ன பண்றான், இறப்புல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். இவனை திருத்தவே முடியாது போல இருக்கு, நாய்வால் மாதிரி இருக்கான். நாய்வாலை என்னதான் போட்டு நீங்க நிமித்தி பார்த்தாலும் நிமித்தவே முடியாது. அது போல என்ன பண்ண முடியல, இவனையும் திருத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுடைய சக்தி எங்க இருந்து வருது, இவனுக்கு இப்படி பயம் இல்லாம இருக்கானே, இறப்பு இல்லாம இருக்கானே, சோ இவன் தான் எனக்கு இறப்பை கொண்டு வரான் போல இருக்கு, இவனுடைய காரணத்தால நான் செத்துருவோம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு கணத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சண்டாமர்க்க 2 பேர் வராங்க. வந்து இவனுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. சுவாமி, நீங்க பேர்பட்ட மகாராஜா, இப்படிப்பட்டதான் கெடுக்கிறது. இவன் யோசிச்சாலுமே கூட சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம உசுப்பேத்தி விட்டு அவன் என்ன பண்றது, கெடுக்கிறது. இப்படிதான் இருந்தான். மாலி சுமாலின்னு 2 பேர் இருந்தாங்க ராவணன் கிட்ட. ராவணன் வந்து கூப்பிட்டு சொல்றான் சபையில, ராம லக்ஷ்மணர்கள் வரப்போறாங்க, யுத்தத்துக்கு வரப்போறாங்க, நான் சீதையை விட போறது கிடையாது, அவங்கள கொல்லணும், இதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க சொல்லி சொல்றான். அப்ப விபீஷன் வந்து சொல்றான், அண்ணா, இந்திரன் கிட்ட சண்டை போடும் போது நீ இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கவே இல்லை, யமதரம்ல போய் நம்ம பிடிக்கும் போது இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கவே இல்லை. அப்படின்னு அர்த்தம், இந்திரனை விட யமனை விட ரொம்ப சக்திசாலின்னு உனக்கு தெரியுது. அப்படின்னு அர்த்தம், நீ பயந்துட்டேன்னு தெரியுது. உனக்கு உண்மையில பயம் இல்லை, நீ உண்மையில வீரசாலியா இருந்தா ராமர் பக்கத்துல இருந்திருக்கணும், லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்திருக்கணும். அவங்க இருக்கும் போது என்ன பண்ணிருக்கணும், அவங்க 2 பேர் தோக்க அடிச்சு நீ சீதையை தூக்கி வந்திருக்கும். அப்ப நீ தைரியசாலி. அங்க பேடி மாதிரி ராமரை துரத்தி விட்டு லக்ஷ்மணனை துரத்தி விட்டு போய் என்ன பண்ற, திருட மாதிரி திருடிட்டு வந்துட்டு இங்க உட்காந்துட்டு நான் ராமரை கொண்டுடுவேன், நான் லக்ஷ்மணனை கொண்டுடுவேன், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ண, நீ சீதையை கொடுத்துருன்னு சொல்றான். சொன்ன பின்னாடி இந்த சுத்தி இருக்காங்க இல்லையா, இந்த மாலி சுமாலி அவங்களாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எப்பேற்பட்ட மகாராஜன், நீங்க சிவபெருமானுடைய பக்தன், நீங்க இது அதுன்னு சொல்றாங்க. திட்டுறான், டே தப்பும் அவன் மேல இல்லடா, உங்க மேலதான்டா. ராவணன் நல்லவனா மாறினாலும் நீங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இதான் பண்றானுங்க. என்ன பண்றாங்க, வந்து சண்டாமர்க்க சொல்றாங்க, சுவாமி நீங்க எப்பேற்பட்ட ஆளு, உங்க பூர்வம் நகர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா தேவர்களும் நடுநடுங்கிருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சின்ன பையனுக்காக இவ்வளவு கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன பையன் சுவாமி, சின்ன பசங்க அப்பப்ப கொஞ்சம் கெட்ட வார்த்தை எல்லாம் கத்துப்பாங்க. இவன் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட வார்த்தை கத்துக்கிட்டான், விஷ்ணு கிருஷ்ண பக்தின்னு கெட்ட வார்த்தை கத்துக்கிட்டான், கொஞ்ச நாள் மாறிடும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இவன் வந்து இன்னும் ஆச்சாரியர்களுக்கு சேவை பண்ணல, ஆனா என்ன பண்றான், கொஞ்சம் கெட்டு போயிட்டான். ஆச்சாரியர்கள் எங்களை போல நல்ல எங்களை போன்ற நல்ல பிராமணர்களுக்கு, எங்க அப்பா சுக்கராச்சாரியர் இருக்காலே அவர் வருவார், இன்னும் அவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சா நம்ம புத்தி மாற ஆரம்பிக்கும், இவன் என்ன பண்ணுவான், உங்க பக்திக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. என்ன பண்றது, இவனை சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணலாம், போட்டு இவனை நல்லா வருண பாஷத்தெல்லாம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இரண்யகசிபு சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான், சொல்லி அமுச்சு விட்டான். என்ன பண்றாங்க, இவனை போயிட்டு ஒரு மூடுன அறையில வர்ண பாஷத்துல எல்லாம் கட்டி வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு அவனுக்கு ஏதாவது சரி பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களாம். எப்படி இந்த உலகத்துல வந்து ஒரு கிரகஸ்தனா வாழணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்தணும், எப்படி கஞ்ச பிசுனாத்தனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இந்த உலகத்துல சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க எப்படி வாழ்வாங்களோ அதை போல என்ன பண்றாங்க, அவனுக்கு எல்லா தர்மங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாலைதான் பிரகலாதன், அவன் கேட்டுட்டே இருக்கான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் போய் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இப்படியா பிரகலாதனா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இவங்கிட்டே உட்காந்துட்டே இருக்க முடியுமா என்ன, நாள் முழுக்க இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நடுவில் அப்பப்போ இன்டர்வல் பீரியட் வருது. ஸோ இன்டர்வல் பீரியட் வராம என்ன பண்றாங்க, அப்பப்போ பிரகலாதனை விட்டுட்டு அவங்க வெளில போறாங்க. ஸோ பிரகலாதன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க பசங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம், அங்க சுத்தி இருந்த ராட்சச பசங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ விளையாடும் போது பிரகலாதன் இன்னைக்கு விளையாட மாட்டான், அவன் இன்னைக்கு தனியா உட்காந்து இருப்பான். அப்ப இந்த சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த அசுர குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் பிரகலாதனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவங்க கேட்கறாங்க, ஏன் பிரகலாதனை விளையாட மாட்டீங்கன்னு, நீ எப்பயும் உட்காந்துட்டே இருக்கு, என்ன விஷயம், எப்பாத்தாலும் பகவானே பேரை சொல்லிட்டே இருக்கு, என்ன அர்த்தம் சொல்லி கேட்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா பிரகலாத மகாராஜன் அந்த பசங்களுடைய குணத்தை பாக்குறாரு. அந்த பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அசுர குழந்தைகளா இருந்தாலுமே கூட அவங்க இன்னும் கெட்டு போலையும். ஏன்னா குழந்தையா பிறக்கும் போது எல்லாரும் நல்ல குணத்தோட தான் பிறக்கிறோம். செயற்கையினால என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிடும். நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, உதாரணம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ஸ்கூல்ல படிக்கும் போது நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, இல்ல காலேஜ்ல படிக்கும்போது நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு இப்ப பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்காங்க. கம்ப்ளீட்டா
இன்னைக்கு வந்து மதமா இருந்தாலும் சரி, ஜாதியா இருந்தாலும் சரி, நம்பிக்கையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் வித்தியாசம் வந்துருது. அவ்வளவு சுயநலத்தோட கொஞ்சம் கூட முன்னாடி இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. போகப்போ என்ன பண்றோம்? கெட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த உலகத்துல நம்ம சேர எடுத்துன்னா செயற்கைனால இன்னும் கெட்டுதான் போறோம். ஒரு மல்லிகைப்பூ எப்பயும் தனியா இருக்கும்போது ரொம்ப வாசத்தோடு இருக்கும். அது எப்ப மற்ற விஷயங்கள சேர ஆரம்பிக்குது என்ன அதுவும் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து வாசம் வர ஆரம்பிச்சிடும். அது போல நம்மளும் என்ன பண்றோம்? சின்ன வயசுல இருக்கும்போது நல்ல குணத்தோட தான் பிறக்கிற குழந்தைகள். ஆனா நம்ம அந்த சேர்க்கையில என்ன பண்றோம்? அவங்களுக்கு கெடுத்துறோம். ஸோ நல்ல சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க ரொம்ப முக்கியம். இந்த பசங்கள்லாம் உண்மையில அசுர குழந்தைகள் தான். ஆனா அவங்களுக்கு நல்ல இன்னும் கெட்ட சேர்க்கைக்கு போகவே இல்லை. அவங்க நல்ல சேர்க்கையில தான் இருக்காங்க. பிரகலாதனுடைய சேர்க்கையில் இருக்காங்க. அவங்க கெட்டு போகாதனால என்ன பண்றாங்கன்னா, பிரகலாதன் இதை பாக்குறேன், இந்த குழந்தைங்களை எனக்கு கெட்டு போல, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம உபதேசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அதை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பிரகலாதன் என்ன குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 5வது அத்தியாயம் அப்படின்னு முடியுது. ஸோ இந்த அத்தியாயத்துல பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபுக்கு செஞ்ச உபதேசம் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த அத்தியாயத்துல பிரகலாதன் எப்படி இந்த பசங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல பிரகலாதன் எப்படி கர்ப்பத்துல இருந்து விஷயத்த கத்துக்கிட்டான், என்னெல்லாம் கத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபனுடைய வதம் அப்படிங்கிற நடைபெறும். ஸோ பிரகலாத சரித்திரம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு சரித்திரம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரித்திரம். ஏன்னா இந்த சரித்திரத்துல நிறைய சாஸ்திர அர்த்தங்களை அவர் சொல்றார், ரொம்ப பிராக்டிக்கலான சாஸ்திரங்களை சொல்றார், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு லீலையும் கூட இந்த பிரகலாத சரித்திரம் அப்படிங்கிறது. அதனால இந்த பிரகலாத சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இதோட இங்க நிறுத்திக்கிறேன். யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்து கேட்கலாம். இப்ப நான் பேசின விஷயம் யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் வந்து கேட்கலாம். Please repeat Vishnu and Vishnu Bhakti point. Could not catch. இல்லையே என்ன கேள்வி அப்படின்ட்டு. விஷ்ணு அண்ட் விஷ்ணு பக்தி நிறைய விஷயத்த பேசணும் இன்னைக்கு. ஓகே, யாருக்கு அந்த கொஸ்டின் இல்லையா? எல்லாரும் புரிஞ்சது இல்லையா? ஸோ பிரகலாதன் அப்புறம் எல்லாரும் பக்தி பண்ண தயாராயிட்டோம் இல்லையா? நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். பிரகலாதன் வந்து மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பண்றா அப்படின்னா, 9 விதமான பக்தியில் ஏதாவது பக்தியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் போதும். நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப எளிமையா அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கலியுகத்துல முதல் 3 விதமான பக்தி தான் உதவிகரமா இருக்கும். என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். ஸ்ரவணம் அப்படிங்கிறது பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம். கீர்த்தனம் அப்படிங்கிறது பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். 2 விஷயம்தான். இதை செஞ்சோம் அப்படின்னா பகவானுடைய ஸ்மரணம் அப்படின்னு வரப்போகுது. 3 செஞ்சாவே நம்மளுக்கு போதும். இதுவே நம்மளுக்கு மோட்சத்துக்கு பெரிய உபாயமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஸோ சாஸ்திரத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை என்ன பண்றாரு ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா கொடுத்துட்டார். நம்ம வேற எங்கேயும் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இங்க பிரபுபாதர் கொடுத்த இந்த ஒரு விஷயத்த பின்பற்றினாவே போதும். ஸோ இங்க இருக்கவங்கள நிறைய பேர் இப்ப ஜபம் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் இன்னும் சாண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்க, நிறைய பேர் சாண்ட் பண்ணும் அப்படின்ற ஆசையோடு இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதர் மார்னிங், ஐ திங்க் மார்னிங் தான் கரெக்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், மார்னிங் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாலை சாண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ தினமும் ஒரு மாலை எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம இப்போ உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கீர்த்தனம் அப்படிங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், அடுத்தது சிரவணம் நடந்துட்டு இருக்கு, அடுத்தது கீர்த்தனம்னா பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஸோ ஆல்ரெடி இப்ப 180 170 நாள் ஆயிடுச்சு, தினமும் கேட்டு தான் இருக்கும். ஸோ பாகவதனுடைய இறுதி இலக்கு என்ன? பகவானுடைய நாமத்தை சொல்றது. நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது நம்ம உடனே ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, if someone only does Shravanam, what will he get delivered? Yes. சிரவணம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா மட்டுமே போதுமா, அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிரவணம் பண்ணா மட்டும் மோட்சம் கிடைக்கும். ஆனா உண்மையில சிரவணம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட சிரவணம் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பரீட்சித் மகாராஜா சிரவணம் பண்ணார். பரீட்சித் மகாராஜா கேட்டார், எப்படிப்பட்ட சிரவணத்தை பண்ணார் அப்படின்னா, எனக்கு பாகவத்தை தவிர வேற எது கிடையாது, வேற கதி கிடையாது, பாகவதம் மட்டும்தான் என்னை காப்பாத்தும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட பாகவதத்தை காட்டிலும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை எதுவும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணார், அவர் சிரவணம் பண்ணார். சரியான நபர்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்தார். அது சிரவணம். இது ஒரு வகையான சிரவணம். 2வது வகையான சிரவணம் என்ன அப்படின்னா, சிரவணம் பண்ணா என்ன பண்ணுவோம், அடுத்தது சொல்ற மாதிரி நடந்துப்போம். உதாரணத்துக்கு இங்க கொஸ்டின் கேட்டவங்க யார் அப்படின்னா விஜயலட்சுமி அப்படின்னு இருக்காங்க. இருக்கீங்களா விஜயலட்சுமி? ஹரே கிருஷ்ணா.
கொஷின் கேட்டவங்க பேர் வந்து விஜயலட்சுமி இருக்கு. இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை பார்க்க முடியும். விஜயலட்சுமின்றவங்க ஓகே இங்க இருக்கீங்க. ஓகே, அன்மியூட் பண்ண முடியுமா? Can you unmute? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருந்தேன், விஜயலட்சுமி அப்படிங்கிற கூப்பிட்டு என்ன பண்ணேன், ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அன்மியூட் பண்ண சொன்னேன், அன்மியூட் பண்ணாங்க. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்டாங்க. ஸ்ரவணம் அப்படிங்கிறது முதல்ல கேட்டாங்க. அவங்க இங்க இல்லைன்னா கேட்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. கேட்டா அடுத்தது என்னது, நேச்சுரலா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னது, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ அது போல பாகவதம் நம்மளை சொல்லுது, இதை செய்யுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ when you hear properly, then you do it. That's what actual hearing means. ஸோ கேட்கறது அப்படின்னா வெறும் கேட்கறது மட்டும் கிடையாது. கேட்கறது அப்படின்னா முழு ஸ்ரத்தையோட கேட்கறது, அதை நம்ம பயிற்சி பண்ண முயற்சி பண்றது, அதை நம்ம செய்ய முயற்சி பண்றோம். அதை எப்ப நம்ம செய்ய முயற்சி பண்றோமோ அதுதான் உண்மையான கேட்பதற்கான அடையாளம். இல்லைன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன், ஓகே யூ அன்மியூட் யுவர் செல்ஃப், அன்மியூட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு, பட் நம்ம எதுவும் பண்ணவே இல்லை, நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். we don't hear, we are hearing but we are not hearing. ஸ்ருண்வன் அப்படின்னா ஸ்ருண்வதி, கேட்கிறோம் ஆனா கேட்கறது கிடையாது அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்ப சாஸ்திரத்தை கேட்கிறோம், கேட்கறதன் பிரகாரம் என்ன பண்றோம், நடந்துக்க ஆரம்பிக்கணும். இது ரெண்டாவது வகையான சிரவணம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு வகையில சிரவணத்துல இருந்து கீர்த்தனத்துக்கு போக முடியும். பகவானை நாமத்தை எல்லாரும் கண்டிப்பா சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வேளை பகவானுக்கு சேவை பண்ண முடியும், பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட முடியும், பகவானுடைய பக்தர்களோட சங்கத்தில் இருக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த நிலையில சிரவணம், கீர்த்தனம். நான் சொன்னேன் இல்லையா, முதல் 3 விஷயம் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா வெறும் கேட்கறது மட்டும் பத்தாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கேட்டே இருப்பாங்க, நிறைய உபன்யாசம் கேட்பாங்க, இங்க கேட்பாங்க, அங்க கேட்பாங்க, அங்க கேட்பாங்க, அங்க கேட்பாங்க, கடைசியில போய் உட்காந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேள்வி, இப்படிப்பட்ட கேட்டல் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ கேட்கறோம் அப்படின்னா there should be some change, there should be some practice, there should be some process, there should be some இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நிறைய பேர் உபன்யாசம்லாம் இந்த உபன்யாசம் அந்த உபன்யாசம் சொல்லி வாங்கி கேட்டே இருப்பாங்க. பட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே கேட்கறது உண்மையில நடக்கவே இல்லை, அங்கே நம்ம உண்மையில கேட்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்கறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியமான செயலா மாறி போயிடும். ஏதோ நம்ம நேரத்தை வந்து வேற மாதிரி கழிக்கிறது பதிலாக புண்ணியமா கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாங்க. பட் புண்ணியமா ஒருத்தன் நேரத்தை கழிக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆனா அவனுக்கு புண்ணியம் மட்டும் கிடைக்கும், அவனுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்காது. ஸோ நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தோட இந்த பக்தி எடுத்துக்கிறோமோ, கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். ஒருவன் பாகவத சிரவணத்தை வெறும் புண்ணியமா கேட்டோம் அப்படின்னா வெறும் புண்ணியம் கிடைக்கும். இல்லைன்னா பக்திக்காக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அவனுக்கு பக்தி கிடைக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து அந்த சிரவணம் அப்படிங்கிற நம்மளுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ. சந்திரகலா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இப்போ வந்து நீங்க பிரகலாத சரித்திரம் வந்து சத்தியுகத்துல இருந்து இருக்குன்னு சொன்னீங்க பிரபு. அப்ப முழு பாகவதத்தோட கண்ணோட்டம் வந்து இந்த 4 யுகத்தோட எல்லா சரித்திரமும் அது அங்கிருக்கா, அது எப்படி இருக்கு? புரியல. 4 சதுரயுகத்துல இல்ல 4 யுகத்தோட சரித்திரங்களும் இந்த பாகவதத்துல அடங்கியிருக்கான்னு கேக்குறேன். 4 யுகம் மட்டும் கிடையாது, பிரம்மா ஆரம்பத்துல இருந்து இருக்கு. சோ அதான் பாகவதம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட புஸ்தகம் மட்டும் கிடையாது. பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. எப்படி சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த லிமிட்டா அப்படின்னா சொல்லி லிமிட் படுத்திட முடியாது. அதே போல பாகவதம் அப்படிங்கிற லிமிட்டானது கிடையாது. நமக்கு 18,000 ஸ்லோகத்தோட பாகவதம் கொடுத்திருக்காரு வியாசதேவர். பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமானது, உலக சரித்திரத்தை எல்லாம் கொண்டதா இருக்கு. ஸோ பிரம்மதேவர் தோற்றத்துல இருந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா இந்த 4 சதுரயுகம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சதுரயுகம், இதுக்கு முன்னாடி சதுரயுகம், பிரம்மதேவருடைய 50வது வருஷத்துல இருக்கும், 51வது வருஷத்துல இருக்கும். பிரம்மதேவருடைய ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா எத்தனை சதுரயுகம் இருந்துட்டு இருக்கு. அப்ப பிரம்மா எப்ப தோன்றினார், அந்த பிரம்மாவுடைய சரித்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாகவதம் இந்த 4 சதுரயுகத்தை மட்டும் சொல்றது கிடையாது, உலக தோற்றத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கு. Okay. Darshini Mohan. Darshini Mohan. I have only 2 hours per day to do bhakti. Bhagavatam hearing is enough, or chanting only is enough. Jagannath Das. Darshini Mohan. Hare Krishna Prabhu. Hare Krishna. ஏன் பிரபு பிரகலாதன் அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு காப்பாற்றாங்க, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது?
பிரகலாதன் கஷ்டப்படவே இல்லையே. பிரகலாதன் கஷ்டப்பட்டான்னு சொன்னாதானே அவங்க வருவார். அவர் கஷ்டப்படவே இல்லை. பிரகலாதன் கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லையே, நான் கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ அவ்வளவு தூரம் துன்பங்கள்லாம் அவங்க வந்து டாலரேட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அவர் டாலரேட் பண்ணன்னு எங்க சொல்லவே இல்லையே. அவர் சொல்றாருல்ல, பகவான் அவரை பாத்துக்கிட்டாரு. பகவான் தான் அவரை வந்து முழுமையா பாதுகாக்கிறத தவிர, பகவான் தான் யோசிக்கிறார், ஐயோ என்னோட பக்தனுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இறங்கி பதப்பதிச்சு ஓடி வர்றாரு தவிர, பக்தனுக்கு அந்த துன்பம் தெரியவே இல்லை. சோ பிரகலாத சரித்திரம் எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒவ்வொரு சரித்திரம் நம்மளுக்கு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த வெறும் கதையை மட்டும் பார்க்காம அந்த கதைக்கு பின்னாடி தத்துவ விஷயங்களை புரியணும். ஒரு பக்தன் எந்த விதமான துன்பத்திலையும் அவன் வந்து கலங்கிறது கிடையாது, பக்தியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அதே போல எப்படிப்பட்ட துன்பம் வரும்போது பகவான் அவனை பாதுகாக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பிரகலாதன் இன்னைக்கும் அழுதுதான் அவன் பார்க்கவே இல்லை. ஐயோ என்ன ஹிரண்யகசிபு கொடுமைப்படுத்துறான்னு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கிடைக்கவே இல்லை. ஏன்னா பகவான் தான் சொல்றாரு இல்லையா, நான் என்னுடைய பக்தனை வந்து எனக்கு உள்ள வச்சு பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ அங்க பிரகலாதனுக்கு உண்மையில துன்பம் வரவே இல்லை. பிரகலாதன் துன்பம் அப்படின்னா உடனே கீழே இறங்கி வந்துடுவார். பிரகலாதன் எப்ப நான் கொல்றேன்னு அவன் கத்தி எடுத்தாரோ, இனிமேல முடியாதுன்னு சொல்றாரோ, அப்ப என்ன பண்ண பிரகலாதனுக்காக கீழே இறங்கி வர்றாரு. விஜய் திருச்சி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா பிரபு, இப்ப பிரகலாதர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மா, அவரை வந்து ஏன் இந்த அசுர குலத்துல ஏன் பிறக்க வச்சாரு? அதுக்கு ரீசன் எது இருக்கா, இல்ல அவருடைய விருப்பமா, கிருஷ்ணாவோட விருப்பம்? சரி, ஏன்னா அவர் நல்ல ஆத்மா, நல்ல ஒரு இதுவா இருக்காரு, நல்ல பக்தியா இருக்காரு. அவர் வந்து அசுர குலத்துல இது மாதிரி பிறந்து கஷ்டப்படலை, பட் ஆனா வந்து பாத்துக்கிட்டாரு பகவான். ஆனா அந்த வந்து இந்த இதுல வந்து அசுர இதுல வந்து ஏன் பிறக்கணும், அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? அப்பதான் பிரகலாத சரித்திரம் நமக்கு தெரியும். இல்லைன்னா எல்லா பக்தர்களுக்கும் அவருடைய சரித்திரம் ஒரு கதையா முடிஞ்சு போயிருமே தவிர பாகவத்துல படிக்க மாட்டோம். சோ பாகவத்துல பிரகலாதனோட சரித்திரத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா சுகதேவ கோசாமி கிட்ட பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டான், அசுரர்களை ஏன் பகவான் வந்து பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்படி அசுர குலத்திலையும் பிறந்த ஒருத்தன் இருந்தா பிரகலாதன்ட்டு, அவனையும் பகவான் பார்த்துக்கிட்டார். அதனால அசுரர்களை வந்து அழிக்கிறவர் மட்டும் பகவான் கிடையாது, அசுர குலத்துல பக்தன் பிறந்தாலும் அவனை பாதுகாக்கிறதுக்கும் பகவான் வரார் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் காட்டும் இல்லையா. அந்த உதாரணத்துக்காக பகவான் இப்படி தோற்ற வைக்கிறார். சோ பக்தர்களை வந்து எங்க தோன்றார்கள் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா பகவானுடைய சேவையில அவங்களுக்கு இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. அதே போல பகவானுக்கு என்ன தேவை அப்படின்னா, என்னுடைய பக்தன் இங்க இருக்கான் அங்க இருக்கான்றது முக்கியம் கிடையாது. அந்த பக்தர்கள் மூலியமாக நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கும் அந்த ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கிறதுனால, இதுல எந்த விதமான உள்ளர்த்தம் இல்ல அவனுக்கு எந்த கர்மத்தினால பிறந்தான், பிரகலாதனுக்கு கர்மம் எல்லாம் கிடையாது. ஸோ பகவான் இச்சைகளால பிறக்கிறார், உங்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக பிறக்கிறார். ஓகே, ரொம்ப நன்றி. மறுபடியும் எல்லாரும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.